மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த வருடத்தின் 2025 வருடத்தின் கடைசி 4 மாதங்கள், அதாவது செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், அந்த 120 நாட்கள் எத்தகைய ஒரு காலமாக மேஷராசிக்காரர்களுக்கு வரப்போகுதுங்கிறது நம்ம கொஞ்சம் துல்லியமாக சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில நம்ம பார்க்க போறோம். இப்ப பாருங்க, ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற சனி 12ஆம் இடத்துல விரய சனியாக மேஷராசிக்காரர்களுக்கு உண்ணம் இருக்கிறார். ஸோ மார்ச் ஏப்ரல் மாதம் ஆரம்பித்த அந்த சனி விரய சனியாக தொடர்ந்து இவன் அடுத்து வரக்கூடிய 4 மாதங்களும் வருடம் 2025 வருடம் முடிகிற வரைக்கும் இருக்கிறார். அது வரைக்கும் அப்புறம் குருங்கிற கிரகம், அதாவது சனி 12ல இருந்து விரய சனியாக கொடுத்தாலும் குரு பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல இருந்து 7ஆம் இடத்தை பார்க்கிறார், 9ஆம் இடங்கிற பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார். அதே சமயத்தில் 11ஆம் வீடுகளில் இருக்கக்கூடிய ராகுவையும் பார்க்கிறார். இது ஒரு அருமையான விஷயம். ஸோ இதனால என்ன, கொஞ்சம் நண்பர்கள், திருமண விஷயங்கள், சோஷியல் லைஃப், பாக்கியங்கள், லாபங்கள், பணப்புழக்காட்டங்கள் இதெல்லாமே ஓரளவுக்கு சீராக வைக்கக்கூடிய அமைப்பாக குரு அடுத்த 120 நாட்கள்லையும் பார்த்தீங்கன்னா செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர்லையும் கண்டிப்பாக குருவின் சஞ்சாரம் பாக்கியஸ்தானத்துக்கே கனெக்ட் ஆகிறது தப்பில்லை, பெரிய டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. அதே சமயத்தில் ராகு 11ஆம் இடத்துல இருந்து கேது 5ஆம் இடத்துல இருக்கிறது என்னன்னா, எப்பவுமே இந்த ராகு கேதுகள் 5, 11க்கு சம்மந்தப்படும் பொழுது சில விஷயங்கள் ஜாதகர் கொஞ்சம் ட்ரை பண்ணுவார். சில கிரியேட்டிவான விஷயங்கள் ட்ரை பண்ணுறது, ஏதோ ஒரு விஷயம் நம்மளால ஒரு முயற்சி செய்ததில் ஒரு பலன் பெறுவது, அது மாதிரி விஷயங்கள் வரும். ஆனால் 11ஆம் இடத்துல ராகு இருந்து குரு பார்வை பெறுகிறார் இல்லைங்களா, ராஜோகாதிபதி குருவின் பார்வை பெறும் பொழுது குறிப்பாக ராகு திசை நடக்கிறவங்க, கேது திசை நடக்கிறவங்க, ராகுவின் சாரத்தில் இருக்கக்கூடிய திசை நடக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் பாசிட்டிவான விஷயங்கள் உண்டு. ஸோ இதுதான் ஜென்ரலாக ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரங்கள் கொடுக்குது. மாத கிரகத்தின் சஞ்சாரம் எப்படி இருக்கு, பயிற்சிகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது ராசி அதிபதியாகிய செவ்வாயே பார்த்தீங்கன்னா செப்டம்பர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு இந்த 4 ராசியில பயிற்சி பெறுகிறார். இதில் எல்லாமே ஓரளவுக்கு நல்ல பயிற்சி தான். குறிப்பாக சொல்லப்போனா ஒரு செப்டம்பர் மாதத்திலிருந்து வரக்கூடிய அந்த துலாம்ல வரக்கூடிய செவ்வாய் தன் வீட்டை தன்னை பார்த்து தன் ராசி ஆகிய மேஷ ராசியை செவ்வாய் பார்ப்பது ஒரு நல்ல பலம். ஸோ அவங்களுக்கு என்ன வேணுமோ அதில் சில விஷயங்கள் செய்து கொள்வது, நண்பர்கள், அசோசியேஷன், கான்ட்ராக்ட்ஸ், அது மாதிரி விஷயத்துலலாம் கொஞ்சம் பாசிட்டிவான சில விஷயங்கள் வருவது. அதே சமயத்தில் 8ஆம் இடத்துல செவ்வாய் போனாலும் ஆட்சி பலம் பெறுவது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தேவையான விஷயங்கள் நமக்கு செஞ்சுக்கக்கூடிய அமைப்புகள், பொருட்சேர்ப்பு, ஒரு கூட்டு விஷயத்தில் ஒரு இனாமா வரக்கூடிய பணம், மனைவி மூலமாக வர்றது, அப்பா மூலமாக வர்றது, கொஞ்சம் சைடு இன்கம் வர்றது, அதெல்லாம் கொஞ்சம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதே சமயத்தில் 9ஆம் இடத்துல செவ்வாய் போவதும் பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானத்துக்கே செவ்வாய் போய் வருடத்தின் இறுதி பகுதியாகிய இந்த டிசம்பர் மாதம் அற்புதமாக மேஷராசிக்காரர்களுக்கு முடிவுக்கு வருகிறது. ஏன்னா குரு செவ்வாயை பார்க்கிறார், ராசிதிபதியை பார்க்கிறார், குருவும் செவ்வாயும் நேர்கொண்டு பார்த்து கொள்கிறார்கள் தனுசுல இருந்து. ஸோ தன் வீட்டிலே இருந்து குரு தன்னை வீட்டையே பார்க்கும் பொழுது தன் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் பலம் பெறுகிறார், ராசி அதிபதி பலம் பெறுகிறார். அதே சமயத்துல சூரியனும் பாருங்க சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம் அப்படிங்கிற ராசியில பார்த்தீங்கன்னா அந்த அடுத்து வரக்கூடிய 4 மாதங்களும் வருகிறார். அதுவும் ஓரளவுக்கு நல்ல அமைப்புகள். ஏன்னா ஓரளவுக்கு நட்பு வீட்டில் வரார். நடுவால தான் சூரியன் கொஞ்சம் நீச்சம் மாறார். பட் நீச்சமானாலும் குருவின் பார்வை பெறுகிறார். ஸோ அதனால தவறில்லை. ஸோ சூரியனின் சஞ்சாரமும் ஓரளவுக்கு விசேஷ பலன் உண்டு. அதே சமயத்தில் புதனின் சஞ்சாரமும் பார்த்தீங்கன்னா சிம்மத்திலிருந்து தனுசு வரைக்கும் போவது ஓரளவுக்கு நல்ல அமைப்புகள் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு. அந்த 6ஆம் வீட்டு அதிபதி 8க்கு போகக்கூடிய அமைப்பு புதன் விருச்சிகத்தில் வரும்பொழுது ஒரு நவம்பர் மாதம் படிப்பு விஷயத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஒரு கான்சென்ட்ரேஷன் இஷ்யூஸ் வரலாம். முதியோர்களுக்கு கொஞ்சம் உடல் உபாதைகள் கொஞ்சம் வந்துட்டு போகலாம். அது மாதிரி ஒரு சிரமங்களும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருந்தாலும் ஜெனரலி ஸ்பீக்கிங் மேஷ ராசிக்காரர்களின் அந்த ராசி அதிபதியாகிய செவ்வாய் பலமாக இருப்பதனால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய ஒரு அமைப்பை எல்லா வயதினருக்கும் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அதாவது ஒரு 30, 35, 40 வயசுல இருக்கக்கூடிய மிடில் ஏஜில் இருக்கக்கூடிய என்டர்பிரனர்ஸாக இருந்தாலும் பிஸ்னஸ்மேன், தொழிலதிபர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல அசோசியேஷன், கடன்கள்னால கொஞ்சம் டெவலப் ஆகிறது, கொஞ்சம் அபிவிருத்தி பண்ணுவது, அடுத்த கான்ட்ராக்ட் எடுக்கிறது, அடுத்த ப்ராஜெக்ட் பண்ணுவது, வியாபாரத்தில் டர்ன் ஓவர் அதிகப்படுத்துவது, அது மாதிரி பல நல்ல விஷயங்கள் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. நண்பர்கள் வட்டாரம், பழக்க வட்டாரங்கள், சோஷியல் லைஃப் எல்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகக்கூடிய அமைப்புகள் உண்டு.
அதே சமயத்தில் ரியல் எஸ்டேட், கேட்ரிங், மெடிக்கல் ரிலேட்டட் விளையாட்டுத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அருமையான பலன்கள் இந்த வருட கடைசியில் வந்து கிடைக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு. ஸோ இப்படி இருக்கக்கூடிய அந்த செவ்வாயின் சஞ்சாரம், புதன், சூரியன் இதெல்லாமே கொஞ்சம் பரவாயில்ல. சுக்கிரன் பாருங்க, ஓரளவுக்கு 2 மாதம் சுக்கிரன் வீட்டிலேயே ஆட்சி பலத்தோடு இருந்து 7ஆம் இடத்துல இருப்பது அருமை. ஸோ சுக்கிரனின் சஞ்சாரம் குருவின் பார்வைக்கிறதுனால காதல் திருமணம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு காதல் கை கூடுறது, இது மாதிரி போற நல்ல விஷயங்கள்லாம் கொஞ்சம் கண்டிப்பாக நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் காலகட்டத்துக்குள்ள அந்த சுக்கிரனின் சஞ்சாரமும் கொஞ்சம் ஒரு அருமையா வந்து குருவின் பார்வையில் இருக்கிறனால மீடியா துறையில் இருக்கிறவங்க, யூடியூபு, படம், திரைப்படம், இது மாதிரி ட்ராமா, டெக்ஸ்டைல் ஸ்டைல் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு அமைப்புகள் கட்டாயம். கூட்டி கழிச்சு பார்க்கும் பொழுது அந்த 120 நாட்களும் பார்த்தீங்கன்னா சுக்கிரனின் சஞ்சாரம், செவ்வாயின் சஞ்சாரம், புதனின் சஞ்சாரம் எல்லாமே ஓரளவுக்கு நன்றாக இருப்பதனால ஆண்டு கிரகத்தின் அமைப்புகளும் ஓரளவுக்கு நல்லா இருக்கிறதுனால அந்த சனி 12ஆம் இடத்துல இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா விரய சனியாக இருக்கிறதுனால சுப விரயங்கள் எவ்வளவுதான் இன்கம் வந்தாலும் அடுத்த நிமிஷமே அது செலவாகக்கூடிய அமைப்புகள் இருக்கு. இது வந்து உங்களுடைய சுப செலவுகளாக, சுப முதலீடுகளாக போகிறதா அல்லது தேவையற்ற செலவுகளாக போகுதாங்கிறது உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல தசாபுக்திகள் எப்படி போய் கொண்டிருக்கிறது, நீங்க எந்த லக்னத்துல பிறந்தீங்க, அந்த லக்னம் பார்த்தீங்கன்னா அந்த லக்னத்துக்கு நடக்கக்கூடிய தசைகள் அருமையான தசைகளா நடக்குதா, தசநாதனும் புக்திநாதனும் எப்படி இருக்கிறாங்க, ஸ்தானபலம் திக்பலம் எப்படி இருக்குதுங்கிற உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல நீங்க பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் வைத்து வரக்கூடிய அந்த ஜாதகம் மூலமாக இந்த கோச்சார அமைப்பு மேஷராசிக்காரர்களுக்கு சேர்த்து பார்க்கும் பொழுது அடுத்த வர 3 மாதங்கள், அடுத்த வரக்கூடிய 6 மாதங்கள் எப்படி இருக்க போகிறது, லாங் டேர்ம் எப்படி இருக்க போகிறதுங்கிறதெல்லாம் துல்லியமாக சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில கணித்து அது பிரகாரம் நம்மளுடைய வாழ்க்கையோட டைரக்ஷன் திட்டங்களை எல்லாம் வகுத்து நம்ம போனோம்னா எளிதில் வெற்றி பெறலாம். நம்ம கர்மாவுக்கு எதிராக போகாமல், நம்ம கர்மா என்ன சொல்லுதோ அதுக்கு தகுந்த டைரக்ஷனை போய் எதிர்நீச்சல் போகாமல், பண விரயங்கள், சமய விரயங்கள் செய்யாமல் நன்றாக எளிதில் வெற்றி பெற முடியும். இது வந்து ஒரு கோச்சார அமைப்பு, ஆண்டு கிரகத்தின் கோச்சார அமைப்பு, மாத கிரகத்தின் கோச்சார அமைப்பு வந்து ஒரு பொதுவான மேஷராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு அமைப்பு, அதாவது மாணவர்களாக இருந்தாலும் சரி, இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி, நடுத்தர வயதினராக இருந்தாலும் சரி, சீனியர் சிட்டிசனாக இருந்தாலும் சரி, எத்தகைய ஒரு ஜென்ரலான ஒரு அமைப்பு இருக்குன்னு பார்க்கும் பொழுது விரயங்கள் ஒரு பக்கம் நடந்தாலும், உடல் உபாதைகள் ஒரு பக்கம் நடந்தாலும், வரக்கூடிய வருமானங்களும் குட்டி குட்டி நல்ல விஷயங்களும் நன்மைகளும் நல்ல சிறு சிறு நன்மைகளும் வரக்கூடிய அந்த குருவின் பார்வை வந்து விசேஷமான பாவங்களை விழுகிறதுனால சோஷியல் லைஃப் அப்படி ஒன்றும் தப்பா போயிடாது, பர்சனல் லைஃப் அப்படி ஒன்றும் மோசமா போயிடாது. நல்ல பலன்கள், நல்ல பெனிஃபிட். யோகமான ஒரு 9ஆம் பாவத்தையே குரு பார்ப்பது வந்து யோகஸ்தானம் வலுவடைகிறனாலையும் மேஷராசிக்கு கடைசி வரக்கூடிய அந்த 4 மாதங்கள் 120 நாட்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் செலவுகள் விரயங்களும் இருந்தாலும் பல வெற்றிகள் பெறக்கூடிய, பல அச்சீவ்மெண்ட் செய்யக்கூடிய, சோஷியல் லைஃப்ல உங்களுடைய ஸ்டேட்டஸ் இம்ப்ரூவ் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு கட்டாயம் உண்டு என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ரிஷபராசிக்காரர்களுக்கு 2025 கடைசி 4 மாதங்கள், அதாவது 120 நாட்கள் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கும் பொழுது செப்டம்பர் மாதம், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 4 மாதங்கள் வந்து வருடத்தின் இறுதி பகுதியாக வரும்பொழுது அது எது மாதிரி ஒரு பலாபலன்கள் காத்திருக்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு சற்று துல்லியமாக பார்க்க போறோம். சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில பார்க்க போறோம். ரிஷபராசிக்கு சனி 11ஆம் இடத்துக்கு கடந்த 4-5 மாதமாக ஆண்டின் ஒரு ஏப்ரல் மே மாதத்திலிருந்து 2025 இருந்து சனி 11ஆம் இடத்துக்கு வருவது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அமைப்பு. வாழ்க்கையில சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் செட் ஆன மாதிரியும், சில பிரச்சனைகள் வராத மாதிரியும் கொஞ்சம் ஸ்மூதா போகக்கூடிய அமைப்புக்கு தான் இந்த 11ஆம் வீட்டு அதிபதியாகிய 11ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி. குரு 2ஆம் இடத்துல இருக்கிறதும் நல்லதுதான். ஏன்னா குடும்பம், தனம், வாக்குஸ்தானத்துல குருங்கிற ஒரு சுபகிரகம் இருக்கிறது 8ஆம் வீட்டையே கனெக்ட் பண்றது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பண விஷயத்துக்கு, அடுத்தவங்க பணம், இன்ஹெரிட்டன்ஸ், பார்ட்னர் ஒய்ஃப் மூலமா வர்றது, பார்ட்னர் மூலமா வர்றது, உயில் மூலமா வர்றது, செகண்டரி இன்கமா வருவது, பல சோர்ஸ்ல வருவது, வரவேண்டிய பணம் வருவது, முதலீடு செய்தது லாபம் வருவது, அது மாதிரி சில விஷயங்கள் வந்து பண விஷயத்துக்கு பரவாயில்லை. சனி 11ஆம் இடமும் அருமையான அமைப்பு.
பார்த்தீங்கன்னா கே ராகு பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்திலும் கேது வந்து 4ஆம் இடத்திலும் இருக்கிறார். ராகு 10ஆம் இடத்தில் இருப்பது என்னன்னா, தொழில் ஸ்தானத்தில் ராகு இருக்கும் பொழுது சில மாற்றங்களை தொழில் ஸ்தானத்தில் கொடுக்க போறார். ஒரு விஷயத்திலிருந்து இன்னொரு விஷயம் தாவுறது, ஒரு அந்நிய விஷயத்துக்குள்ள போறது, ஒரு புதிய ஒரு வர்த்தகத்துக்குள்ள போறது, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் மாற போகுது, வெளிநாடு தொடர்பு, டிராவலிங்கு, அதர் லாங்குவேஜ் பேசக்கூடியவங்க, அதர் ரேசஸ் உள்ளவங்க, நம்ம சர்க்கிள் விட்டு அடுத்த சர்க்கிளோட நம்ம டீல் பண்றது, அது மாதிரி விஷயங்கள் அந்த ராகு கேதுகள் வந்து 4 10ஆம் இடத்துக்கு சம்மந்தப்படும் பொழுது வரும். இதே 4ஆம் இடத்துல கேது வரும்போது இடம் சார்ந்த விஷயங்கள், தாயார் சார்ந்த விஷயத்திலையும் கொஞ்சம் அக்கறைகள் சில விஷயங்கள் தேவைப்படும். ஸோ இதுதான் வந்து ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரம் ரிஷபராசிக்கு. இதே மாத கிரகத்தின் சஞ்சாரம் எப்படி இருக்குன்னா, ராசி அதிபதியாகிய சுக்கிரனே பார்த்தீங்கன்னா கடகத்திலிருந்து விருச்சிகம் வரைக்கும் அந்த 4 மாதங்கள் சுக்கிரன் வந்து சஞ்சரிக்கிறார். அதுல குறிப்பா துலாம் ராசியில வரும் பொழுது 6ஆம் இடத்துல வலுக்கிறார், ஆட்சி பலம் பெறுகிறார், குரு பார்வை பெறுகிறார். ஸோ கொஞ்சம் கடன் வருவது, ஒரு சுப கடனா வருவது, குடுக்கல் வாங்கல் மூலமாக ஒரு பெனிஃபிட் வருவது, வெளிநாடு விஷயங்கள், ஒரு சுப முதலீடு, ஒரு சுப செலவுகள், அது மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணக்கூடியது, இன்வெஸ்ட்மெண்ட், அது மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா இருக்கு. ராசி அதிபதி உச்சம் பெறுகிறார், 5ஆம் இடத்துல நீச்சமா இருந்தாலும் நீச்ச பங்கம் ஆகிறார். ஸோ ஓரளவுக்கு நல்ல அமைப்பு தான். ராசி அதிபதியோட சஞ்சாரங்கள் வந்து பரவாயில்லை, குரு பார்வையும் பெறுகிறார். ஸோ மீடியா ரிலேட்டட், டெக்ஸ்டைல் ரிலேட்டட் பீப்புளுக்குலாம் ஒரு நல்ல மாற்றங்கள் நிறைந்ததான ஒரு கடைசி 4 மாதங்களாக ரிஷபராசிக்காரர்களுக்கு வருகிறது. இதே பார்த்தீங்கன்னா சூரியன், புதன், செவ்வாய் சஞ்சாரமும் பரவாயில்லை. செவ்வாய் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்திலே ஆட்சி பலம் பெற்று வரும்பொழுது சில குடும்பத்தில் கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கக்கூடிய அமைப்புகளுக்கு, கருத்து வேறுபாடுகள், கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவனுக்குள்ளேயே கொஞ்சம் சுணக்கங்கள் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் இருக்கணும். ஏன்னா அது குரு பார்வையும் இல்லாமல் இருப்பதனால உறவுகள், பங்குதாரர்கள், நட்பு விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் அக்கறை தேவைப்படுகிறது. மற்றபடி பண விஷயத்துக்கு அருமையான பலன்கள். மாணவர்களும் பார்த்தீங்கன்னா நல்லா படிக்கக்கூடிய அமைப்புகள். ஏன்னா புதன் வந்து நல்ல அமைப்புல தான் இருக்கார், தவறில்லை. ஸோ படிப்பு அது மாதிரி விஷயத்துல தவறில்லை. ஹையர் ஸ்டடீஸ் அது மாதிரி விஷயத்துல கொஞ்சம் வெளிநாடு, வெளிமாநிலம் போகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக ரிஷபராசிக்காரருக்கு வாய்ப்பு உண்டு. விசா எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களும் விசா உடனே கிடைக்கும். வெளிநாட்டில் போய் படிக்கணும், ஹையர் ஸ்டடீஸ் படிக்கணும், வெளிநாட்டில் போய் வர்த்தகம் பண்ணணும், வெளிநாடு ஒரு விஷயமா போகணுங்கிறவங்கலாம் வந்து லாங் டேர்ம் விசா கிடைக்கக்கூடிய அமைப்புகள் ரிஷபராசிக்காரர்களுக்கு கட்டாயம் உண்டு. ஸோ இத்தகைய ஒரு அமைப்புகள் வந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு மாத கிரகமும் ஆண்டு கிரக சஞ்சாரமும் ஓரளவுக்கு நல்ல அமைப்பில் இருப்பதனால அந்த பூரிப்பு, அந்த வெற்றி, அந்த ஸ்மூதான ஒரு அமைப்பு எல்லாமே ஓரளவுக்கு பரிபூர்ணமான அமைப்பு இருக்கும். கடந்த 2 வருஷத்துல செய்த உழைப்புக்கு தகுந்த ஒரு நல்ல பலனை ரிஷபராசிக்காரர்கள் அனுபவிக்கக்கூடிய அமைப்புக்கு வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அதே மாதிரி சுக்கிரன் 7ஆம் இடத்துக்கு வரும்பொழுது இல்லற வாழ்க்கை, அதாவது திருமண தடைகள் நீங்கக்கூடிய அமைப்புகள் உண்டு, காதல் கை கூடக்கூடிய விஷயங்கள் உண்டு, நட்பு புதிய ஒரு தொடர்பு மூலமாக ஒரு நல்ல ஒரு growth, சோஷியல் லைஃப் இம்ப்ரூவ் ஆகுறது, அது மாதிரி சில விஷயங்கள்லாம் உண்டு. ஸோ ஸ்டாக் மார்க்கெட், இன்வெஸ்ட்மெண்ட், முதலீடு அது மாதிரி விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல பெனிஃபிட் உண்டு. ஸோ இந்த ஒரு அமைப்பு பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு வருடத்தின் கடைசி 4 மாதங்கள் ஓரளவுக்கு நம்ம செய்யக்கூடிய சுப விஷயங்கள், முதலீடாக இருந்தாலும் முதலீடு, வியாபாரம், வேலை மாற்றம், அரசு சார்ந்த விஷயத்துல வந்து ஒரு அடுத்த லெவல் போகக்கூடிய ப்ரமோஷன், அது எல்லாமே கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஸோ இதுதான் ஆண்டு கிரகம், மாத கிரகத்தின் சஞ்சாரம் பொதுவாக பார்க்கும்பொழுது ரிஷபராசிக்கு. இது வந்து ஒரு பொதுவான பலனே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல என்ன லக்னத்துல நீங்க பிறந்தீங்க, என்ன தேதி, என்ன நேரத்தில், எந்த ஊர்ல பிறந்தீங்க வைத்து நம்ம வந்து லக்னம், ராசி, தசா புக்திகள், தசநாதன் எப்படி இருக்கிறார், புக்திநாதன் எப்படி இருக்கிறார்லாம் நாம் சேர்த்து ரிஷபராசிக்கு பொது பலனாக பார்த்த அந்த கோச்சார் அமைப்போட சேர்த்து பார்க்கும் பொழுது ஒண்ணுமே நம்ம வந்து கிளாரிட்டியோட துல்லியமாக எப்படி வந்து இந்த சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி மூலமாக அடுத்த வரக்கூடிய 3 மாதங்கள், 6 மாதங்கள், ஒரு ஆண்டு எப்படி இருக்குது, எது மாதிரி நேரத்துல எது நடக்கக்கூடும், எந்த முடிவுகளை எப்போ எடுப்பது நல்லது, நம்மளுடைய பிராப்தங்கள் எப்படி இருக்கு, தொழில் ஸ்தானம் எப்படி இருக்கு, வேலை ஸ்தானம் எப்படி இருக்கு, எது நமக்கு பெட்டரா இருக்கு, நிதி நிலைமை எப்போ இம்ப்ரூவ் ஆகும், திருமண விஷயங்கள் எப்போ நடக்கும், தொடர்புகள் எப்போ நல்ல ஒரு அமைப்பு சுபத்தன்மை பெறும், படிப்பு விஷயங்கள் எப்போ வந்து நமக்கு வேணுங்கிற படிப்பு வரும், எப்போ வந்து நம்ம வேலை மாற்றம் நமக்கு போக முடியுங்கிறதெல்லாம் துல்லியமாக
எந்தவித மூட நம்பிக்கைக்குள்ள போகாமல், பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்குள் போகாமல், துல்லியமாக உள்ளது உள்ளவாறு பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி தசா அந்த அந்த ஒரு கிரகத்தோட அமைப்பு எந்த நட்சத்திரத்தில் இருக்காங்க, கோச்சார் அமைப்பு, ஆண்டு கிரகத்தின் அமைப்பு எப்படி, மாத கிரகத்தின் அமைப்பு எப்படி, இப்போ போயிட்டு இருக்கிற தசாபுக்திகள் எப்படி இருக்கு, எந்த நட்சத்திரத்தில் இருந்து அந்த தசைகள் நடத்துகிறார்கள், அந்த தசநாதன் உங்கள் லக்னத்துக்கு எத்தகைய ஒரு ஆதிபத்தியம் பெறுகிறார்கள், எந்த ஆதிபத்தியம் இப்போ செயல்பட்டு கொண்டிருக்கிறது, புக்திகள் என்ன நடக்குது, புக்திநாதன் எப்படி இருக்கிறார், கோச்சாரத்தில் எப்படி இருக்கிறார், அந்தரங்கள் சூக்ஷமம், புக்தியை டிவைட் பண்ணா அந்தரம் சூக்ஷமம் வரும், அவங்களா எப்படி இருக்காங்கிறதெல்லாம் பார்த்து இப்போ ஓவராலா பொதுவா பார்த்தது வந்து இன்னுமே துல்லியமான சில முடிவுகளை ப்ரிடிக்ஷனை எடுத்து அது மூலமான நீங்க முடிவுகளை எடுக்கும் பொழுது சமயம் விரயங்களை தவிர்த்து தேவையற்ற பொருள் விரயங்களையும் தவிர்த்து தக்க முடிவுகளை தக்க சமயத்தில் எடுத்து தேவையற்ற செயல்களை தவிர்த்து நம்ம வந்து சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெறலாம். எதிர்நீச்சல் போட்டு சிரமப்படாமல் நம்மளுடைய பிராப்தம் என்னவோ அதை தெரிந்து நம்ம செயல்படும் பொழுது நல்ல நம்மளோட லைஃப் பொட்டன்ஷியல் என்று சொல்லப்படுகிற நம்மளுடைய முழு பொட்டன்ஷியலை எளிதில் அடைந்து நம்மளுடைய கோல் என்னன்னு தெரிஞ்சு நம்ம அதை ரீச் பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். வரக்கூடிய அடுத்த 4 மாதங்கள், அதாவது 2025 கடைசி 4 மாதங்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு காலமாக வரப்போகிறதுன்னு பார்க்க போகிறோம். அந்த 120 நாட்கள் வந்து மிதுன ராசிக்காரர்களுக்கு என்ன காத்திருக்கிறதுன்னு பார்க்கும் பொழுது சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம துல்லியமாக பார்க்கும் பொழுது அந்த கோச்சார் அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது சனிக்கு 10ஆம் இடத்துல, அதாவது சந்திரனுக்கு 10ஆம் இடத்துல சனி பகவான் இருப்பது பார்த்தீங்கன்னா தொழில் வேலை விஷயத்துல ஒரு பெரிய மாற்றங்கள் நிறைந்ததாகவே தான் ஒரு 4 மாசமாக வந்து கொண்டிருக்கிறது. அடுத்த வரக்கூடிய 4 மாதமும் செப்டம்பர் மாதத்திலிருந்து டிசம்பர் மாதமும் கொஞ்சம் அப்படி ஒரு அமைப்பு தான் இருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 31 வரைக்கும் அந்த 4 மாதங்கள் வந்து 120 நாட்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற தொழில் ஸ்தானத்திலே சனி பகவான் இருக்கும் பொழுது வேலை நிமித்தமாக அதிக ஃபோக்கஸ், அதிக முக்கியத்துவம், அதிக ஈடுபாடு, அதில் நிறைய ஃபோக்கஸு, நிறையா டைம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள், புரட்சிகள் செய்யக்கூடிய அமைப்புகள் கொடுக்குது. இதே வந்து மாணவர்களாக இருந்தாலும் அவங்களோட வேலையில், அவங்களோட படிப்பில் அவங்களுக்கு என்ன கையில் இருக்கோ அதில் வந்து சிரத்தையாக செய்யக்கூடிய அமைப்புகள் கொடுக்குது. இதே முதியோர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கடமைகளை செய்யக்கூடிய அமைப்புகள் கொஞ்சம் எடுத்து பண்ணுவாங்க. ஒரு வாரம் ஒரு சொத்து கொடுக்கறதா இருக்கட்டும், வாரிசுகளுக்கு கொஞ்சம் நல்லது செய்கிறதா இருக்கட்டும், அவங்களோட ரிட்டையர்மெண்ட் லைஃபுக்கு தேவையான விஷயங்கள் பண்ணுறதா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அந்த 10ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற ஒருத்தரோட ஸ்டேட்டஸ், தொழில், ப்ரொஃபஷனை கொடுக்கக்கூடிய அந்த 10ஆம் இடத்துல சனி இருக்கிறது வந்து தொடர்ந்து 10ஆம் இடத்துலேயே இருக்கும் பொழுது அதில் வந்து ஃபோக்கஸ் இருக்கும். அதே சமயத்தில் மற்ற கிரகங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது குரு ராசிக்குள்ளேயே இருப்பது பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 4 மாதமாக, அடுத்த வரக்கூடிய 4 மாதமும் கொஞ்சம் மனசு வந்து கொஞ்சம் சாஃப்ட் ஆகுது, கொஞ்சம் பழைய டிஸ்டர்பன்ஸ்லாம் இல்லாமல் கொஞ்சம் தெளிவான சிந்தனை வரைகிறது. ஸோ கொஞ்சம் செயல்திறன் அதிகமாகிறது. வேலையில் இது வரைக்கும் நம்ம என்ன மிஸ் பண்ணோமோ, என்ன கான்சென்ட்ரேஷன் மிஸ் பண்ணோமோ அதெல்லாம் கொஞ்சம் செய்யணும், பழைய மாதிரி நம்ம தப்பு செய்யக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு நல்ல புத்தி, நல்ல உணர்வை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு வருகிறது. ராகு 9ஆம் இடத்திலும் கேது 3ஆம் இடத்துல வருவது நல்லது. ஏன்னா 4ஆம் இடத்துல கேது இருந்து இடம் சார்ந்த விஷயத்துல சில பிரச்சனைகள், தாயார் அதுல எல்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்தக்கூடிய அமைப்புகள் கொடுத்துட்டு இருந்தது 3க்கு வந்து விட்டது. ராகு குரு பார்வை பெறுவதனால என்னதான் 9ஆம் இடத்துல தந்தையார் விஷயத்துல சில பாதிப்புகள் கொடுத்தாலும் ஜாதகர்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுத்து அந்நிய சூழ்நிலை மூலமாக ஒரு வியாபாரம், இம்போர்ட் எக்ஸ்போர்ட், வெளிநாடு விஷயங்கள், டிராவலிங், அது மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து நல்ல ஒரு பெனிஃபிட், உயர்வுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு மிதுன ராசிக்காரர்களுக்கு கட்டாயம் உண்டு. ஸோ கட்டாயம் பார்த்தீங்கன்னா இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு சனியின் சஞ்சாரம், குருவின் சஞ்சாரம் அருமை, ராகு கேதுவின் அமைப்பும் அருமை. ஸோ ஆண்டு கிரகத்தின் விஷயங்கள் நன்றாக தான் இருக்கிறது. இந்த 4 மாதம் பெரிய மாற்றங்கள் எதுவுமே இருக்காது. ஆனால் அந்த மாத கிரகத்தின் அமைப்பு எப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிதிபதியாக புதனே பார்த்தீங்கன்னா சிம்மத்திலிருந்து தனுசு வரைக்கும் சஞ்சரிக்கக்கூடிய இந்த 4 மாதங்கள் தவறு இல்லை. இந்த 6ஆம் இடத்துல வரக்கூடிய விருச்சிகம் பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் வந்து விருச்சிகத்தில் புதன் வரும் பொழுது குரு பார்வை இல்லாமல் கொஞ்சம் செவ்வாய் வீட்டில் 6ஆம் இடத்துல வரும் பொழுது சில உடல் உபாதைகள், சில வம்பு வழக்குகள், சில தேவையற்ற பண விஷயத்துல கொஞ்சம்
தடைகள் அது மாதிரி விஷயங்கள் வரும். அது வந்து ஒரு 15-20 நாட்கள் தான் இருக்குமே ஒழிய ஓவராலாக பார்த்தீங்கன்னா சனியின் சஞ்சாரம் நல்லா இருக்கு. செவ்வாய் 6ஆம் இடத்துல வரும் பொழுது கொஞ்சம் வம்பு வழக்குகள் அது மாதிரி கொடுக்கும். ஸோ உங்களுக்கு புதன் செவ்வாய் அது மாதிரி கிரகத்தோட அமைப்புகளும் ஓரளவுக்கு பரவாயில்லை. சூரியன் சுக்கிரனோட சஞ்சாரமும் தவறில்லை. இத்தகைய அமைப்பு வந்து மிதுன ராசிக்காரர்களுக்கு மாத கிரகத்தின் சஞ்சாரங்கள் செவ்வாயும் புதனும் 6ஆம் இடத்துக்கு வருவது மட்டும் கொஞ்சம் உடல் உபாதைகள் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல வம்பு வழக்குகள்ல கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குதே ஒழிய மற்ற கிரகத்தின் சஞ்சாரங்கள் நல்லா இருக்கு. ஸோ அந்த அக்டோபர் மிடில் நவம்பர் மிடில் வரைக்கும் அந்த ஒரு 30 நாட்கள் மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி சுமாரான அமைப்பு இருக்கு தவிர மற்றபடி இந்த 120 நாட்கள்ல ஓரளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு கட்டாயம் மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு. ஸோ அதனால தவறு இல்லை. ராசி அதிபதியின் சஞ்சாரம் பரவாயில்லை, ஆண்டு கிரகத்தின் விஷயங்கள் பரவாயில்லாம இருக்கு. அதே சமயத்துல ராகு கேதுகள் 3-9 இருக்குதும் தவறில்லை. ஸோ இதே வந்து திருமண விஷயங்கள் இதுவரை பல வருடமாக திருமணம் எதிர்பார்த்திருக்கிறவங்களுக்கு திருமண விஷயங்கள் நடப்பது, காதல் கைவருவது. ஏன்னா பாத்தீங்கன்னா சுக்கிரனே 5ஆம் இடத்துல செப்டம்பர் மாதம் வருகிறார், அது குரு பார்வை வருகிறார். ஸோ செப்டம்பர் மாதத்துல திருமண விஷயத்துக்கு வேணுங்கிற அந்த காதல் விஷயங்கள், காதல் வந்து திருமணமா கன்வெர்ட் ஆகாத விஷயங்கள்லாம் இருக்கக்கூடிய சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அமைப்பு, பேரண்ட்ஸ் மூலமா ஒரு சப்போர்ட் கிடைக்கிறது, பேரண்ட்ன்றது ஒரு பர்மிஷன் கிடைக்கிறது, அது எல்லாமே பாசிட்டிவா வரக்கூடிய அமைப்புக்கு. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா புதுசாக காதல் வயப்படுறது, நட்பு காதலாக மாறுவது, அது மாதிரி நல்ல அமைப்புகள் வந்து மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த 4 மாதங்கள் 120 நாட்கள் நல்லா கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதே சமயத்துல வெளிநாடு போகணும்னு ட்ரை பண்றவங்களுக்கு ஒரு வெளிநாடு போகக்கூடாது. குறிப்பா ராகு திசை கேது திசை நடக்கிறவங்களுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் உண்டு. புதுசா தொழில் அமைக்கணும், ஒரு வேலையில் இருக்கிறோம், புதுசா ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு தொழில் போகக்கூடிய அமைப்புகள், இதுவரை சைடில் ஒரு தொழில் ஆரம்பிக்கிறது, ஒரு பங்குதாரர் மூலமா இன்னொரு தொழில் ஆரம்பிக்கிறது, ஒரு புதிய பிரான்ச் போடுறது, புதிய டிவிஷன் போடுறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய முதலே சொன்ன மாதிரி குரோத் ஓரியன்டா வேலை தொழில அதிக புரட்சிகள் செய்யக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக இந்த 4 மாதமும் தொடர்ந்து மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா மெயினா இந்த மீடியா துறையில, டெக்ஸ்டைல்ஸ் துறையில, இந்த லக்ஸுரி ஐட்டம் துறையில, ரிசார்ட்ஸ் அது மாதிரி பெரிய ஹோட்டல்ஸ்லாம் வச்சிருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மேன்மை, அவங்களுடைய பிராண்டிங் ஆகுறது, ஜுவல்ஸ் பிஸ்னஸில் இருக்கிறவங்க, கோல்டு பிஸ்னஸ் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல க்ரோத் ஆகக்கூடிய அமைப்புகள், இது எல்லாமே வந்து அந்த செப்டம்பர் மாதத்திலிருந்து வரக்கூடிய அந்த டிசம்பர் மாதம் வரைக்கும் கொஞ்சம் நல்லாவே மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்கு. ஸோ தொழில் அமைப்புகள் நல்லா இருக்கு. மாணவர்களுக்கு வந்து படிக்கக்கூடிய விஷயத்துல தப்பு இல்லை. மீடியா துறை அது மாதிரி கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா சீனியர் சிட்டிசன்ஸ் பாருங்க பார்த்தீங்கன்னா தவறு இல்லை. அந்த அக்டோபர் 15 நவம்பர் 15 அந்த புதனின் சஞ்சாரம், செவ்வாயின் சஞ்சாரங்கள் பார்த்தீங்கன்னா விருச்சிகத்தில் இருக்கும் பொழுது, மிதுன ராசிக்கு 6ஆம் இடம் வலுக்கும் பொழுது, சில ருணச்சத்ரு பாவங்கள் விஷயங்கள் வலுக்கும் பொழுது உடல் உபாதைகள் அது மாதிரி இருக்கும். அந்த டைம்ல வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மிதுன ராசிக்காரர்களாகிய பெரியோர்கள், வயது மிகுந்தவர்கள் வந்து கொஞ்சம் இருக்கணுங்கிறது நான் கேட்டுக்கிறேன். மற்றபடி இது வந்து ஒரு பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் என்ன மாற தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது, உங்களுக்கு வந்து தசநாதன் எப்படி இருக்காரு, புத்திநாதன் எப்படி இருக்கிறார், உங்க லக்னாதிபதி எப்படி இருக்கிறார், உங்க லக்னத்துக்கு உங்க தசநாதன் வந்து எத்தகைய ஒரு ஆதிபத்தியம் பெற்றிருக்கிறார், புக்திநாதன் எப்படி ஒரு ஆதிபத்தியம் பெற்றிருக்கிறார், இதெல்லாம் நம்ம வந்து சேர்த்து வச்சு பார்க்கும் பொழுதுதான் உங்களுடைய அடுத்த வரக்கூடிய 3 மாதங்கள் எப்படி இருக்கு, அடுத்த வரக்கூடிய 6 மாதங்கள் எப்படி இருக்கு, அடுத்த வரக்கூடிய 12 மாதங்கள் எப்படி இருக்கு, ஷார்ட் டேர்ம் எப்படி, லாங் டேர்ம் எப்படிங்கிறது உங்களுடைய தசாபுக்திகளோட சேர்த்து இந்த கோச்சார அமைப்பும் நம்ம சேர்த்து பார்க்கும் பொழுது உண்மையுமே ஒரு துல்லியமான ஒரு டைரக்ஷன் நமக்கு கிடைக்கும். வாழ்க்கை எது மாதிரி மாறக்கூடியது, எது மாதிரி டைம்ல நம்ம வேலை மாறலாம், எது மாதிரி டைம்ல நம்ம வந்து நமக்கு வேணுங்கிற அந்த ஹையர் ஸ்டடீஸ், சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் எல்லாம் கிடைக்கும். வெளிநாடு வாய்ப்புகள் உண்டா இல்லையா, அதே சமயத்தில் திருமண விஷயங்கள் எப்போ நடக்கும், குழந்தை விஷயங்கள் எப்போ பாசிட்டிவா நம்ம குழந்தை பிறப்பு வரக்கூடிய அமைப்புகள், இது மாதிரி பல விஷயங்கள் வந்து நம்ம துல்லியமாக பார்த்து அதன் மூலமாக நம்ம முடிவெடுத்து தக்க நேரத்தில் கரெக்டான முடிவுகள் எடுக்கும் பொழுது பொருள் விரயம், சமய விரயங்களை தவிர்த்து நம்மளுடைய பிராப்தம் என்னங்கிறது தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை திட்டங்களை
வகுக்குமே ஆனால் நம்ம அது மாதிரி நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டோம்னா நல்ல ஒரு வெற்றி, எளிதில் வெற்றி, எந்த பெரிய விரயங்களும் சிரமங்களும் இல்லாமல் பெற முடியும். இந்த சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறை மூலமா நீங்க வந்து பலம் பெற முடியும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 2025 கடைசி 4 மாதங்கள் செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் எப்படி இத்தகைய ஒரு காலகட்டமாக பலாபலன்கள் நிறைந்ததாக கடகராசிக்காரர்களுக்கு இருக்க போகிறது. இந்த 120 நாட்கள் கடகராசிக்காரருக்கு என்ன எதிர்பார்க்கலாம், இப்படி இருக்க போகிறதுன்னு பார்க்கும் பொழுது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமாக பார்க்கும் பொழுது கோச்சார அமைப்பில் ஆண்டு கிரகம் எப்படி இருக்குன்னா, கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி முடிஞ்சு ஓரளவுக்கு கடந்த 2 வருஷமா பட்ட கஷ்டத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வந்திருக்கிறாருங்கிறதான் உண்மை. அந்த அமைப்பில் குரு பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல இருக்கிறார், சனி 9ஆம் இடத்துல இருக்கிறார். ஸோ குரு 12லேருந்து 6ஆம் இடத்துக்கு கனெக்ட் ஆகி என்னதான் அஷ்டம சனி முடிந்தாலும் இன்னுமே சில பண விஷயங்கள் வியாபாரிகளுக்கு, தொழிலதிபர்களுக்கு, ஃபினான்ஸ் பண்ணக்கூடிய அமைப்புகளுக்கு, அது மாதிரி ஒரு நடுத்தர வயதினர்களுக்கெல்லாம் ஃபினான்ஷியல் விஷயங்கள் இன்னுமே அவங்களுக்கு மனசுக்கு திருப்தியாக வரவில்லை. இன்னுமே வந்து நிதி நிலைமை வந்து பிரச்சனைகளாக இருக்கிறதுங்கிறது கொஞ்சம் காட்டதான் செய்கிறது. அதே சமயத்தில் அது பார்த்திங்கன்னா 8ஆம் இடத்துக்கு வரும்பொழுது கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுறது, அப்படி எப்படி செலவு பண்ணுறது, அது மாதிரி ஒரு பண விஷயத்தில் ஒரு ரூப் இல்லாமல் ஒரு அமைப்பு போயிட்டு கொண்டு இருக்கிறது. அதில் வந்து ஒரு பக்குவப்படுத்தி வரக்கூடியதுக்கு இன்னும் கொஞ்சம் நாட்கள் இருக்குதுங்கிறது நமக்கு தெரியும். ராகு பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்திலும், கேது 2ஆம் இடத்துல இருக்கிறது இன்னுமே நான் சொன்ன அந்த குடும்பம் தன வாக்குஸ்தானத்தை இன்னுமே வந்து கொஞ்சம் பாவத்துவப்படுத்தி இன்னுமே அதில் சில பிரச்சனைகள் இருக்குது. இன்னும் அதுக்கு சில காலங்கள் பொறுத்தாதான் அதை சீர் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு கட்டாயம் கடகராசிக்காரருக்கு குடிக்கிறது. இதே மாணவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்லை, முதல் இருந்ததோட இப்போ கொஞ்சம் படியாக சொன்னால் கேட்கக்கூடிய அமைப்புகள், கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணக்கூடிய அமைப்புகள் வருது. இதே வந்து மூத்த சீனியர் சிட்டிசன்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா ஓரளவு கடகராசிக்காரர்களுக்கு முதல் இருந்த உபாதைகள் இருந்து கொஞ்சம் மீண்டு வந்து கொஞ்சம் ஒரு ட்ரீட்மெண்ட் மூலமாக ஓரளவு சரி ஆகிட்டு வரக்கூடிய மற்ற எல்லா விஷயமும் கொஞ்சம் பாசிட்டிவாக வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. மாத கிரகத்தின் சஞ்சாரம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் பார்த்தீங்கன்னா சிம்மத்திலிருந்து தனுசு வரைக்கும் டிராவல் பண்ணுறாரு இந்த 4 மாதம். அதே சமயத்தில் புதனும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி அமைப்பில் இருக்கிறார். அதே சமயத்தில் சுக்கிரனும் பார்த்தீங்கன்னா துலாம், விருச்சிகத்திலாம் வந்து சஞ்சரிக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஸோ இது எப்படி இருக்குன்னா, துலாமிலாம் சுக்கிரன் 4ஆம் இடத்துக்கு வந்து குரு பார்வை பெறும் பொழுது இடம் சார்ந்த விஷயங்கள், வண்டி வாகனம், அதுலாம் ஒரு சுப செலவுகள் வரக்கூடிய, ஒரு டாப்அப் லோன், ஒரு லோன் போட்டு வாங்கக்கூடிய அமைப்பு, ஒரு மாற்றக்கூடிய அமைப்புகள், ஒரு வீடு வாங்கக்கூடிய அமைப்பு, ஒரு இடம் வாங்கக்கூடிய அமைப்பு, அது மாதிரி விஷயங்கள் கட்டாயம் உண்டு. ஆனால் அதே சமயத்தில் லோனும் ஒன்று போகக்கூடிய அமைப்புகள், ஒரு கடன் படுதல், சுபக்கடனாக போகக்கூடிய அமைப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கு கட்டாயம் உண்டு. ஸோ இது மாதிரி அமைப்புகள் நிறைந்ததான ஒரு மிக்சடான ஒரு பலாபலன்கள் நிறைந்ததான ஒரு அமைப்பு கடகராசிக்காரர்களுக்கு இருக்கு. அதே சமயத்தில் புதனின் சஞ்சாரமும் பார்த்தீங்கன்னா இதே சிம்மத்திலிருந்து தனுசு வரை போறார். ராஜயோகாதிபதி செவ்வாயும் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்துக்கு, 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்குலாம் போகும்பொழுது இந்த இடம், வீடு, வண்டி, வாகனத்துக்கு இன்னுமே வந்து நடக்க போகுதுங்கிறது டபுள் கன்ஃபார்ம் பண்றார். ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வளர்ச்சி, மெடிக்கல் ரிலேட்டடான விஷயங்கள், ஸ்போர்ட்ஸ் லைன், கேட்டரிங் துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல, இன்சூரன்ஸ் செக்டாரில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு உத்தியோக உயர்வு, வேலை உயர்வு, தொழில் உயர்வு வரக்கூடிய அமைப்புகள், அவங்களாம் கொஞ்சம் லைம்லைட்டுக்கு வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதே சமயத்தில் இந்த கடகராசிக்காரர்களுக்கு இதுவரை கடந்த 4-5 மாசமா சில விஷயங்கள் பாசிட்டிவாக போகாததெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடுத்தடுத்து நம்ம எதிர்பார்க்கிற சில விஷயங்கள் பாசிட்டிவாக வரக்கூடிய அமைப்புகள், நடக்குமா நடக்காதான்ட்டு மதில் மேல் பூனை போல் இருந்த சில விஷயங்கள் வந்து நம்ம நினைக்கிற பக்கம் உழுகிற மாதிரி ஒரு பாசிட்டிவான சில அமைப்புகளுக்குள்ள நமக்கு வந்து இந்த சஞ்சாரங்கள் உண்டு. ஆனால் அந்த நிதி நிலைமை, பண விஷயத்தில் மட்டும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். வம்பு வழக்குகள், தேவையில்லாத வம்பு வழக்குகள், உடல் உபாதைகள், உடம்பு பார்த்துக்கக்கூடிய அமைப்புகள், இதெல்லாம் வந்து கட்டாயம் தேவைப்படுகிறது. ஸோ இது மாதிரி அமைப்புகள் நிறைந்ததான ஒரு அமைப்பு வந்து கடகராசிக்கு இருப்பதனால ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரம், மாத கிரகத்தின் சஞ்சாரம்லாம் கொஞ்சம் மிக்சடாக இருப்பதனால சில விஷயங்கள், அதாவது வேலை நிமித்தம், தொழில் நிமித்தத்தில் பாசிட்டிவாக இருந்தாலும் வருமானங்கள், கடன், நிதி நிலைமையில வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இன்னும் கொஞ்சம் காலகட்டமானதான் சரியாகிற மாதிரி இருக்கு. அதே சமயத்தில் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு சட்டுன்னு விசா கிடைக்கக்கூடிய அமைப்புகள், வெளிநாட்டிலே இருக்கிறவங்களுக்கு வந்து பெர்மனன்ட் சிட்டிசன் ஆகிறது, பெர்மனன்ட் ரெசிடென்ட் ஆகிறது, சிட்டிசன் ஆகக்கூடிய அமைப்புகள், அது மாதிரி பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கு. கடன் மூலமாக ஜெயிக்கிறது, கடன் மூலமாக சம்பாதிக்கிறது, அது மூலமாக ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கிறவங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். லோன் போட்டு
கேம்பிளிங் ஸ்பெகுலேஷன் பண்ணக்கூடாது. நம்ம வந்து பண விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய விஷயம். அதே மாதிரி உடல் உபாதைகள் விஷயத்துலையும் ஈஸியாக எடுத்துக்கூடாது. அதுக்கு வேணுங்கிற தக்க ட்ரீட்மெண்ட் நீங்கள் எடுத்து அது மாதிரி விஷயங்கள் நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். பொதுவாக பார்க்கும் பொழுது மற்ற கிரகத்தின் சஞ்சாரங்கள்லாம் ஓரளவுக்கு பாசிட்டிவாக இருக்கும்னால தவறு இல்லை. இப்போ கடகராசிக்காரர்களுக்கு 2023-24 நடந்த அஷ்டம சனி தாக்கத்திலிருந்து படிப்படியாக விலகி கொண்டு இருக்கக்கூடிய அந்த அமைப்புகள் வந்து இந்த செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் மாதத்தில் இன்னுமே பலன்கள் அதிகமாகி இன்னும் கொஞ்சம் இடம், வீடு, வண்டி, வாகனம் இது வரைக்கும் 2 வருடமாக நம்ம ஏதோ வாங்கணும், ஏதோ ஒன்றுமே பண்ணவங்களுக்கு நடக்கக்கூடிய அமைப்பு, வேலையில் ஒரு நல்ல மாற்றம், வீடு விற்க முடியாமல் இருக்கிறவங்க வீடு விற்பனை ஆகிறது, வாங்க முடியாமல் இருக்கிறவங்க வாங்குறது, அது மாதிரி கொஞ்சம் பாசிட்டிவான சில விஷயங்கள் கடந்த பல மாதமாக எந்த ஒரு மாற்றங்களும் இல்லாமல் ஒரு கிணத்துல போட்ட கண்ணு மாதிரி இருந்ததெல்லாம் கொஞ்சம் பாசிட்டிவாக மூவ் ஆகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்கிறது. அதே சமயத்தில் கூட்டு தொழில் பண்ணுறவங்க, ஃபினான்ஸ் தொழில் பண்ணுறவங்க அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நல்ல மேன்மை இருக்குது. இதில் மட்டும் அந்த குடுக்கல் வாங்கல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அமைப்புகள், டாக்குமெண்டேஷன் பண்ணி அதுக்கு என்ன முறையோ அதெல்லாம் பார்த்து செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதே சமயத்தில் இந்த டயபெட்டிஸு, இந்த சுகர், பிபி அது மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நோய்த்தன்மை அதிகமாக ஆகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்து கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கணும். வேலை நிமித்தமாக, தொழில் நிமித்தமாக உடலை சரியாக பார்த்துக்காமல், லைஃப் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணாமல் நம்ம அப்படி இப்படி இருக்கும் பொழுது அது கொஞ்சம் பிற்காலத்தில் வந்து ஒரு பிரச்சனையாக போகக்கூடிய அமைப்பு வந்து கடகராசிக்காரர்களுக்கு கட்டாயம் உண்டு. ஸோ அப்படி இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போய்க்கக்கூடிய அமைப்புகள் தேவைப்படுது. பட் என்னதான் இருந்தாலும் செவ்வாயின் சஞ்சாரம், ராஜோகதிய சஞ்சாரம்லாம் இருக்கிறனால தொழில் மேன்மை, ஒரு புதுசாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்ம ப்ராஜெக்டாக கன்வெர்ட் பண்ணுறது, பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணுறது, வேலையில் நல்ல மாற்றங்கள், படிக்கிற பசங்களுக்கு நல்ல ஒரு தெளிவு, அவங்க என்ன படிக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு நல்ல ஒரு விஷயங்கள் வருது, ஹையர் ஸ்டடீஸ் சூஸ் பண்ணுறது, நல்ல காலேஜ் கிடைக்கிறது, அது மாதிரி சில பாசிட்டிவான விஷயங்கள் வந்து கடகராசிக்காரர்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு. இது பொதுவான பலன்களே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எத்தகைய ஒரு தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது, நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க, எந்த அந்த லக்னாதிபதி எப்படி இருக்கிறார், அந்த தசநாதனும் புக்திநாதனும் லக்னாதிபதிக்கு எப்படி ஒரு அமைப்பில் இருக்காங்க, அதெல்லாம் சேர்த்து வைத்து உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் வைத்து வரக்கூடிய அந்த ஜென்ம ஜாதகத்தில் வந்து முழுசாக நம்ம பலன் எடுக்கும் பொழுது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எத்தகைய ஒரு பலன்கள் இருக்குது, நம்ம பேசின கோச்சார அமைப்பையும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது அடுத்த வரக்கூடிய 3 மாதங்கள், 6 மாதங்கள், 12 மாதங்கள் எப்படி இருக்குது, அடுத்த வரக்கூடிய ஆண்டுகள் எப்படி இருக்குது, லாங் டேர்ம் எப்படி, ஷார்ட் டேர்ம் என்ன, எது மாதிரி டைரக்ஷனில் போகுது, உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள்லாம் வந்து சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எது மாதிரி ப்ரிடிக்ஷன் இருக்குது, எது மாதிரி பிராப்தங்கள் காத்திருக்கிறது, எது மாதிரி முறையில் நம்மளுடைய வாழ்க்கை அடுத்த ஒரு மாற்றங்கள், அடுத்த ஒரு டர்னிங் எங்கே வருது, எந்த நேரத்தில் வருது, எப்படி வருது அப்படிங்கிறதெல்லாம் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமாக பலன் எடுத்து நம்ம செய்த இந்த தசாபுக்திகள் அமைப்பும் கோச்சார் அமைப்பும் மிக்ஸ் பண்ணி பார்க்கும் பொழுது தேவையற்ற செயல்கள், தேவையற்ற ஆப்ஷன்ஸ் நம்ம எடுக்காமல் சமய விரயங்கள், பொருள் விரயங்களை தவிர்த்து தக்க முடிவுகளை வந்து நம்ம வாழ்க்கை டெசிஷன், அதாவது வேலை மாற்றமாக இருந்தாலும் சரி, தொழில் அபிவிருத்தியாக இருந்தாலும் சரி, இடம் மாற்றமாக இருந்தாலும் சரி, ப்ராப்பர்ட்டி வாங்குறதா இருந்தாலும் சரி, ப்ராப்பர்ட்டி விற்கிறதா இருந்தாலும் எந்த மாதிரி நேரத்தில் நம்ம எப்படி செய்யக்கூடிய அமைப்புகள் நமக்கு வருதுங்கிறதை தெரிந்து சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி மூலமாக துல்லியமான பலன் எடுத்து நம்ம பயன் பெற முடியும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். சிம்மராசிக்காரர்களுக்கு 2025 கடைசி 4 மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கும் பொழுது செப்டம்பர் மாதத்திலிருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் 2025 அந்த 120 நாட்கள் என்ன ஒரு பலாபலன்கள் நிறைந்ததாக சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்குன்னு பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அஷ்டமசனி தாக்கத்தில் முழுசாக போய்கொண்டிருக்கக்கூடிய மக நட்சத்திரம், பூர நட்சத்திரம், உத்திர நட்சத்திர சிம்மராசிக்காரர்களாகிய நீங்கள் இப்போ இந்த 4 மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கும் பொழுது இப்போ அஷ்டமசனி தாக்கம் ஃபுல் பீக்கில் மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு போய் கொண்டிருக்கிறது. டிசம்பருக்கு மேலே பூர நட்சத்திரக்காரங்களுக்கு வரும். அடுத்த வர இறுதியில் பார்த்தீங்கன்னா உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு வரும். ஸோ இப்போது மக நட்சத்திரக்காரங்களாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆல்ரெடி சில பிரச்சனைகள்லாம் நடந்திருக்கும். இப்போ கொஞ்சம் திடீர்னு அடிபடுவது, உழுவது, திடீர்னு ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் பிரச்சனை ஆகிறது, வேலையில் பிரச்சனை ஆகிறது, தொழிலில் பிரச்சனை ஆகிறது, குடுக்கல் வாங்கல பிரச்சனை ஆகிறது, பண விஷயத்தில் பிரச்சனை ஆகிறது, படிப்பு விஷயத்தில் பிரச்சனை ஆகிறதுங்கிற மாதிரி நண்பர்கள் விஷயத்தில் ப்ராப்ளம் ஆகிறது, எல்லாமே
கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ராகு 7ஆம் இடத்துல குரு பார்வை, ராசிக்குள்ளேயே கேது, அப்படின்னா நிறைய குழப்பங்கள் வரும். இப்ப அஸ்தமசனி நடக்கிறப்பவே பாத்தீங்கன்னா கேதுவும் ராசிக்குள்ள வருவது பாத்தீங்கன்னா மன குழப்பங்கள் நிறைந்ததான ஒரு அமைப்பு வந்து சிம்ம ராசிக்காரர்களுக்கு கொடுக்கிறது. ஸோ இது மாதிரி நடுத்தர வயதினருக்குலாம் பார்த்தீங்கன்னா பங்குதாரர்களுடைய நண்பர்களிடையே குடும்பத்தில் ஒரு சுணக்கங்கள், உடல் உபாதைகள், நண்பர்கள் நல்லா பழகிட்டு இருந்தவங்களோட சில பிரச்சனைகள், பிரிவினைகள் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் வந்து அஷ்டமசனி தாக்கத்தினாலும் ராகு கேது ராசிக்குள்ள தாக்கக்கூடிய அமைப்புகளாகவும் இருக்கும். எல்லா வயதினருக்கும் இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைகளே ஒரு 10 வயசு 12 வயசு 15 வயசுல இருக்க ஸ்கூல் குழந்தைகளுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள நட்பு பாராட்ட முடியாத அளவுக்கு சில பணக்குகள், ஸ்கூல்ல ரெண்டு பிரச்சனை, சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க, அல்லது சண்டை சச்சரவு, பிடிவாதம், இது மாதிரி ஒரு மனக்குழப்பங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. இதே வந்து கொஞ்சம் மூத்த சீனியர் சிட்டிசன்ஸ் பார்த்தீங்கன்னா உடல் உபாதைகள், குடும்பத்தில் சுபிக்ஷமா இல்லாத விஷயங்கள், குழந்தைகள் கிட்ட நல்ல உறவு கொண்டாட முடியாதது, கொஞ்சம் நம்ம விரக்தி அடைஞ்சு நம்ம எங்கோ போய் ஒரு ஆசிரமமே போய் இருந்துக்கலாமா அப்படிங்கிற அளவுக்கு சம்டைம்ஸ் சில தசாபுக்திகள் சிறப்பாக இல்லாத சில சிம்மராசிக்காரர்களுக்கு அது மாதிரி கூட எண்ணங்கள் கொடுக்கும். ஸோ ஒரு அஸ்தமசனி தாக்கம், ராகு கேது பிரச்சனை, இது ரெண்டும் சேர்ந்து சிம்மராசிக்காரர்களுக்கு தாக்கி கொண்டிருக்கும் பொழுது நம்பவே பொறுமையா இருக்கணும். இந்த நேரம் சரியில்லை, எதையுமே நம்ம வந்து தப்பா முடிவு பண்ணிடக்கூடாது, இந்த டைம்ல எடுக்கக்கூடிய முடிவுகள் நல்ல முடிவுகளா வராது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதே சமயத்துல நடுத்தர வயதினர்கள் பார்த்தீங்கன்னா வேலையில் இருக்கிறவங்க, தொழிலதிபராக இருக்கிறவங்க, தொழில் முனைவோர்கள், அதே சமயத்தில் இளம் தம்பதியர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். நினைத்ததை சொல்லினா நம்ம அடுத்தவங்க புரிஞ்சுப்பாங்க, நம்ம வந்து சவுண்டா பேசினா வந்து நம்ம வந்து ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா பின் விளைவுகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகளாக சிம்மராசிக்காரர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஸோ அதனால சிம்மராசிக்காரர்கள் வந்து ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரம், மாத கிரகத்தின் சஞ்சாரமாச்சு இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்தா, ராசி அதிபதியே சூரியன் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல நீச்சமா போய் குரு பார்வை பெறுகிறார். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இந்த 4 மாசத்துல சில பெனிஃபிட்ஸ், சில பல நல்ல விஷயங்களும் கொஞ்சம் வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. செவ்வாயின் சஞ்சாரம் பரவாயில்ல, புதன் சுக்கிரன் பரவாயில்லை. ஸோ என்னதான் அஷ்டமசனி தாக்கத்துல நம்ம போய் கொண்டிருந்தாலும் அங்கங்க கொஞ்சம் நல்ல விஷயங்கள், ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவா மைண்டை குதூகலப்படுத்துற மாதிரியும் சந்தோஷப்படுத்துற மாதிரியும் கொஞ்சம் விஷயங்கள் இந்த செப்டம்பர் மாதத்திலிருந்து வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதே சமயத்துல செவ்வாய் 4ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெறும்பொழுது இடம் சார்ந்த விஷயத்துல அதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும். டாக்குமெண்டேஷன் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. இடம் வாங்குறதா இருக்கட்டும், விற்கிறதா இருந்தாலும் இந்த நேரத்துல நம்ம கேர்ஃபுல்லா பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து தப்பா போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. குழந்தைகள் நிமித்தமாக கொஞ்சம் மெனக்கிடுவது, இல்லத்தரசிகள் இருந்தா கணவன், கணவனா இருந்தா மனைவி, இவங்களுக்குள்ள கொஞ்சம் பிணக்குகள், உடல் உபாதைகள், ஒரு சுமூகமான ஒரு நல்ல ஒரு நட்புறவு கொண்டு வர முடியாம, சோசியல் லைஃப்லயும் கொஞ்சம் எல்லாத்தோடையும் பழக முடியாம நான் உண்டு நான் இருக்கிறேன்ப்பா சாமிங்கிற மாதிரி ஒரு விரக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பும் பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்காரனுக்கு எல்லா வயதினருக்கும் அவங்கவுங்களுடைய வாழ்க்கை கட்டத்துக்கு தகுந்த மாதிரி இடம் பொருள் ஏவல் பொறுத்து மாதிரி கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஸோ அதனால பொறுமையே வெல்லும், விவேகமாக இருக்கணும். வீரமாக இருக்கிறதோ, நம்மளுடைய விஷயத்தை வந்து சொல்லி ஒரு அழுத்தத்துடன் சொல்லி நம்ம புரிய வச்சிடலான்னு நினைக்கிறதெல்லாம் நமக்கு பெரிய ஒரு பாதகத்தை கொடுத்து, ஆர்குமெண்ட்ஸை தவிர்த்து கம்யூனிகேஷன் பண்ணுறப்போ நம்ம கிளியராக, நம்ம பொறுமையாக, நம்ம சாந்தமாக, ஹம்பிளாக போய்க்கக்கூடிய அமைப்புகள் நம்ம தேவைப்படக்கூடிய விஷயமா இருக்குது. இந்த நேரத்தில் போய் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ஒரு ஸ்பெக்குலேஷன் பண்ணுறது, ஷேர் மார்க்கெட்டை போடுறதெல்லாம் வந்து அவ்வளோ சரியாக வராதுங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக இருக்கக்கூடிய மாதங்களாக இந்த அடுத்த 4 மாதங்கள் வந்து கண்டிப்பாக சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்குது. இது வந்து ஒரு பொதுவான பலன்களே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் ஒரு தசாபுக்திகள், கொஞ்சம் தூக்கலான தசாபுக்திகள், உங்களுடைய லக்னத்துக்கு எந்த லக்னத்தில் பிறந்தீங்களோ அந்த லக்னத்துக்கு ஏற்ற ஒரு நல்ல தசாபுக்திகள் போகும்பொழுது அந்த தசநாதனும் புக்திநாதனும் அருமையாக இருக்கும் பொழுது இந்த நான் சொன்ன இது மாதிரி கொஞ்சம் நெகட்டிவான, கொஞ்சம் பிரச்சனைக்குரிய பலன்கள்லாம் கொஞ்சம் குறைந்து கொஞ்சம் நல்ல பலன்கள் எதிர்பார்க்கலாம். இதே வந்து தசாபுக்திகளும் கொஞ்சம் சிரமமாக போகும்பொழுது இன்னுமே நான் சொன்ன பலன்கள் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஸோ உங்களுடைய ஜென்ம ஜாதகம், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை வைத்து நம்ம பார்த்து அந்த என்ன தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது, இப்போ என்ன கோச்சாரத்தில் போயிட்டு இருக்கிறது, நம்ம பேசுனதெல்லாம் மிக்ஸ் பண்ணி பார்க்கும் பொழுது இன்னுமே சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறை மூலமாக துல்லியமான பலன்கள் எடுத்து அடுத்த வரக்கூடிய 3 மாதங்கள், 8 மாதங்கள், 6 மாதங்கள், 1 வருடங்கள்
இதெல்லாம் எப்படி இருக்கு, லாங் டேர்ம் எப்படி, ஷார்ட் டேர்ம் எப்படி, எது மாதிரி முடிவுகளை எப்போ எடுக்கலாம், எப்போ நமக்கு இந்த மாதிரி விஷயம் நடக்கும், எப்போ எது மாதிரி ஒரு டர்னிங் பாயிண்ட், எப்போ நம்மளுடைய நெக்ஸ்ட் பெண்டு நம்மளுடைய ரோட் மேப்ல வருது, இது எல்லாமே நம்ம தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல முடிவை, தக்க முடிவை, தேவையற்ற முடிவுகளை தவிர்த்து எந்த நேரத்தில் எது மாதிரி விஷயங்கள் செய்வது நல்லது, எப்போ வேகமாக போகலாம், எப்போ பொறுமையாக இருக்கலாம், எப்போ எது மாதிரி மாற்றங்கள் நல்லதாக இருக்கும், எந்த மாதிரி டைம் வந்து நம்ம அடக்கி வாசிக்கணும், இது மாதிரி விஷயங்கள், திருமண விஷயங்கள், வேலை மாற்ற விஷயங்கள், தொழில் அபிவிருத்தி விஷயங்கள், தொழில் ஸ்டார்ட் பண்ணுற விஷயங்கள், வெளிநாடு போகக்கூடிய விஷயங்கள், படிப்பு விஷயங்கள், இது எல்லாமே நம்ம வந்து சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் உங்களுடைய டைம்லைன்ஸ் பிரகாரம் கோச்சாரத்தையும் தசாபுக்திகளையும் ஒருங்கிணைத்து நாம பார்க்கும் பொழுது தேவையற்ற முடிவுகள், தேவையற்ற பண விரயங்கள், தேவையற்ற சமய விரயங்களை தவிர்த்து நம்மளுடைய பிராப்தங்கள் என்ன, நம்ம கர்மா என்ன சொல்லுது, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம முடிவுகளை எடுத்து நம்ம போவே. ஆனால் நமக்கு எளிதில் வாழ்க்கையில் வெற்றி, நம்மளோட லைஃப் பொட்டன்ஷியல் என்னவோ அதை நாம் ஈஸியாக நம்ம அதை அடைந்து தேவையற்ற விஷயங்களை, எதிர்நீச்சல்களையும் எதிர்ப்புகளையும் தவிர்த்து வாழ்க்கையில் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறை மூலமாக நாம் வெற்றி பெற முடியும் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த 120 நாட்கள், அதாவது செப்டம்பர் 1ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 31, 2025 வரைக்கும் கன்னி ராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாக இருக்க போகிறதுங்கிறது நம்ம சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமாக பார்க்க போகிறோம். இப்போ பாருங்க, ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற சனி சந்திரனையே பார்க்குறார். ஸோ கண்டக சனி என்று சொல்லப்படுகிற அந்த 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி ராசியை பார்ப்பது வேலையில், வாழ்க்கையில் பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டீஸில் அதிகமான ஒரு ஸ்திரத்தன்மை, வாழ்க்கை கொஞ்சம் சீரியஸ் ஆகக்கூடிய விஷயங்கள், நம்ம பழகக்கூடியவர்களிடையே கொஞ்சம் பார்த்து பண்ண வேண்டிய அமைப்புகள், இது எல்லாமே வருது. ஸோ நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டெவலப்மெண்ட் நோக்கி கன்னிராசிக்காரங்க போகிறாங்க. இதுவரை குரு பார்வை இருந்து சனி பார்வை விலகி இருந்தது. இப்போ சனி பார்வை பெற்று குரு பார்வை வரும் பொழுது, குரு பார்வை விலகும் பொழுது வாழ்க்கை இன்னும் கொஞ்சம் சீரியஸாக போகிறது. அடுத்த லெவல் ஆஃப் டெவலப்மெண்ட் பிளானிங்குள்ளே போகிறோம். கடந்த 23, 24 பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரர்களுக்கு ராகு கேது வந்து ராசிக்குள்ளேயே இருந்து மனக்குழப்பங்கள், பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள், எதுலையுமே ஒரு சுணக்கம், அது மாதிரி அமைப்பை கொடுத்தது. இப்போ கடந்த 4-5 மாசமாக ராகு கேது ராசி விட்டு விலகிறனாலையும் குரு பயிற்சி சனி பயிற்சி ஆனதுனாலையும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து பாசிட்டிவான விஷயங்கள் நோக்கி, டெவலப்மெண்ட் நோக்கி, எது நமக்கு பண்ண முடியாமல் 2 வருஷம் தவித்தமோ, அது வந்து மாணவர்களாக இருந்தாலும் சரி, இளம் வயதினராக இருந்தாலும் சரி, நடுத்தர வயதினராக இருந்தாலும் சரி, முதியோர்களாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் அடுத்த லெவல் ஆஃப் வாழ்க்கை பரிணாமத்தை நோக்கி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில், இந்த செப்டம்பர் மாதத்துலேருந்து டிசம்பர் மாதத்தில் நடக்கக்கூடிய அமைப்புகள் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குது. ராகு 6ஆம் இடத்தில், கேது 12ஆம் இடத்தில் இருக்கார். ராகு குரு பார்வை பெறுகிறார். ஸோ ஒரு மாதிரியான இந்த நோய் விஷயங்கள், பகை, வம்பு, வழக்குகள், கடன், அது மாதிரி விஷயத்தையெல்லாம் கொஞ்சம் குறைவு, கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கக்கூடிய அந்த அசுப கடன் சுப கடனாக மாறக்கூடிய அமைப்பு, கொஞ்சம் சில விஷயங்கள் வந்து நம்ம கண்ட்ரோல்குள்ளே கொண்டு வர முயற்சி பண்ணக்கூடிய அமைப்பு, கேஷ்ஃப்ளோ கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகுறது, குடும்ப விஷயங்கள் பரவாயில்லை, பேச்சுக்கு கொஞ்சம் ரெகக்னிஷன் கிடைக்குது, அது மாதிரி அமைப்புகள்லாம் நல்லா வருது குருவின் பார்வை 2ஆம் இடத்துல இருக்கிறனால. ஸோ செப்டம்பர் மாதத்திலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த மாத கிரகம் என்று சொல்லப்படுகிற ராசி அதிபதி ஆகிய புதன், சுக்கிரன், செவ்வாய், சூரியன்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ராசிக்கு 12ஆம் இடத்துலேருந்து ராசிக்குள்ள 1ஆம் இடம், 2ஆம் இடம், 3ஆம் இடம், அது மாதிரி ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ இது எப்படின்னா செப்டம்பர் அக்டோபர்லாம் ராசி அதிபதியே ராசிக்குள்ளே வரும் பொழுது, அப்புறம் அடுத்த மாதங்கள்லாம் குரு பார்வை பெறும் பொழுது நல்ல சில விஷயங்கள், விசேஷமான சில விஷயங்கள், ஒரு மேஜிக் மாதிரி சிலது நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. குறிப்பாக செப்டம்பர் அக்டோபர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா நிறையா உழைத்து நிறைய முயற்சி செய்து முடிக்க முடியாத சில காரியங்கள் டக்குன்னு முடியக்கூடிய அமைப்பு, வரவேண்டிய பணம் வருவது, நம்ம எதிர்பார்க்குற ப்ரொமோஷன் டக்குன்னு கிளிக் ஆகுறது, நம்ம படிக்கக்கூடிய அமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வேணுங்கிற கோர்ஸ் கிடைக்கிறது, வேணுங்கிற காலேஜ் கிடைக்கிறது, விசா கிடைக்கிறது, இது மாதிரி பல நற்செய்திகள் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் நடந்து காதில் கேட்டு நம்ம அதன் மூலமாக கொஞ்சம் மகிழ்ச்சி பெறக்கூடிய அளவுக்கும் குதூகலம் பெறக்கூடிய அமைப்புகளும் நடக்கக்கூடிய அமைப்பாக அந்த புதன் சுக்கிரனின் சஞ்சாரம் குரு பார்வை பெறும் பொழுது
நடக்குதுங்க. ஸோ அந்த டைம் நீங்கள் எல்லாம் யூஸ் பண்ணிக்கணும். அடுத்தடுத்த நிலைமைக்கு போகக்கூடிய அமைப்பு வேணுங்கிற விஷயங்கள் செய்துக்கணும். அதே சமயத்தில் ஒரு சொத்து வாங்குறது, இடம், வீடு, வண்டி, வாகனம், புதுசாக ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணுறது, இது மாதிரி வயசு வித்தியாசம் இல்லாமல் கன்னி ராசிக்காரர்களுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் டக் டக்குன்னு நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. இதுவரை செவ்வாய் ராசிக்குள்ளேயே இருந்து ஜூன், ஜூலை, ஆகஸ்டெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை கொடுத்துட்டு இருந்த மைண்டில் ஒரு கிளாரிட்டி இல்லாமல் பார்ட்னர்ஷிப், தொழில், வேலையில் வந்து கொலீக்ஸ் கிட்ட எல்லாம் கொஞ்சம் ஒரு சுமூகமான ஒரு விஷயங்கள் இல்லாமல், ஒரு அணுகுமுறை இல்லாமல் போயிட்டு இருந்ததெல்லாம் கொஞ்சம் மாறி அடுத்தடுத்து கொஞ்சம் பிரச்சனைகள் தீர்ந்து, கொஞ்சம் மனக்கவலைகள் தீர்ந்து, கருத்து வேறுபாடுகள் தீர்ந்து, கொஞ்சம் சுமூகமான அமைப்புகள் வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே கொஞ்சம் மேன்மையான சில அன்னோனியங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. பிரச்சனைகள் குறையக்கூடிய அமைப்புகள் இருக்குது. கடன் கொஞ்சம் குறையக்கூடிய அமைப்புகள் இருக்குது. இளைய சகோதரர் இருக்கும் பொழுது அவங்களோட கொஞ்சம் நட்புறவு கொண்டாடக்கூடிய அமைப்புகள் இருக்குது. இது எல்லாமே ஓரளவுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் மாதத்தில் கன்னி ராசிக்காரர்களுக்கு அருமையான ஒரு அமைப்பு வந்து காத்து கொண்டிருக்கிறது. இதில் வந்து தசாபுக்திகள் வைத்து தான் இன்னுமே துல்லியமாக பலன் சொல்ல முடியும். ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தது பார்த்தீங்கன்னா ராசி அதிபதி எப்படி வந்து இருக்கிறார், ஆண்டு கிரகங்கள் எப்படி இருக்கிறாங்க, மற்ற கிரகங்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு கோச்சார முறையில் சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகுகேது பயிற்சியில் நம்ம பார்க்குறோம். பட் உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த தேதியில், பிறந்த நேரத்தில் எப்படி வந்து நீங்கள் பிறந்திருக்கீங்க, எந்த லக்னத்தில் பிறந்தீங்க, லக்னாதிபதி எப்படி இருக்குது, அந்த தசா புக்திகள் எப்படி இருக்குது, அந்த தசநாதனும் புக்திநாதனும் இப்போ நம்ம பேசின கோச்சாரத்தில் எப்படி இருக்குது, அப்புறம் அந்த தசநாதனோட ஸ்தான பலம், திக்பலம், திருக்பலம் எப்படி இருக்கு, புக்திநாதனோட அமைப்புகள் எப்படி இருக்கு, அது உங்களோட லக்னத்துக்கு எந்த ஆதிபத்தியத்தை குறிக்குது, எது மாதிரி விஷயங்கள் நல்ல ஒரு அமைப்பா ராஜயோக திசைகளாக போகுதா அல்லது வரக்கூடாத திசைகளாக வருகிறதா, இது எல்லாம் ஒருங்கிணைத்து பார்க்கணும். பட் மேலோட்டமாக பார்க்கும் பொழுது ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரம் வந்து ஓரளவுக்கு பரவாயில்லை. ஏன்னா குரு 10ல், சனி 7ங்கிறப்போ நிறைய ஆக்டிவிட்டி வாழ்க்கையில் நடக்குது. அடுத்தடுத்து நீங்கள் வந்து ஏதோ விஷயம் செய்வதற்காகவும் யாரையோ மீட் பண்ணுறது, ஒரு ஒரு விஷயத்தை செய்து முடித்து அடுத்த லெவல் போக ட்ரை பண்ணுறது, அபிவிருத்தி பண்ண ட்ரை பண்ணுறது, ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணுறது, அட்டம் பண்ணுறது, ஒரு இடத்த விட்டு ஒரு இடம் மாறுவது, மார்க்கெட்டிங் பண்ணுறது, படிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா புதுசாக விஷயங்கள் வந்து தேடுதல், பிஹெச்டி பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா அதுக்கு வேணுங்கிற விஷயங்களை இறங்குறது, அதே மாதிரி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்க புது கான்டாக்ட்ஸ் மூலமாக ஒரு விஷயம், ஒரு கன்சைன்மெண்ட் ட்ரை பண்ணுறது, இது மாதிரி புதிய புதிய முயற்சிகள் வந்து மேற்கொள்ளக்கூடிய அமைப்புகள் வந்து கட்டாயம் கொடுக்குது. இதில் வந்து நம்மளுடைய யாரோட நீங்கள் டீல் பண்ணுறீங்களோ அவரோட கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா 7ஆம் இடத்துல சனி இருப்பதனால கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தோம்னா சில பிரச்சனைகளும் கொஞ்சம் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி அவங்க நடந்துக்கல அப்படிங்கிற மாதிரி அமைப்புகளும் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பட் மாத கிரகம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன் எல்லாமே ஓரளவுக்கு ராசிக்கு 12லேருந்து ராசி 1, 2, 3ங்கிற ஒரு நல்ல பாவத்தை போகும் பொழுது சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா வீடு, வண்டி, வாகனம் வாங்குற ஒரு விசேஷம், ஒரு அமைப்பு வந்து இந்த டிசம்பர் மாதத்துக்குள்ளே வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஸோ இது மாதிரி பல விஷயங்கள் வந்து இந்த மாத கிரகத்தின் சஞ்சாரம், இந்த இந்த ஆண்டு கிரகத்தின் பார்வைகள்லாம் வரும் பொழுது கடந்த 2023, 24 எப்படி வந்து ஒரு ஸ்டக்கான மாதிரி ஒரு ஃபீல் நமக்கு வந்ததோ அது படிப்படியாக மாறி இப்போ போயிட்டு இருக்கிறதுல இந்த செப்டம்பர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் நடக்கக்கூடிய இந்த அமைப்பு, இந்த காலகட்டம் வந்து ஓரளவுக்கு நல்ல கிளாரிட்டியை நோக்கி போகக்கூடிய ஒரு அருமையான அமைப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா பொதுவான பலன் தான். நீங்கள் ஜென்ம ஜாதகத்தில் பார்க்கும் பொழுது லாங் டேர்ம் என்ன, ஷார்ட் டேர்ம் என்ன, அடுத்த வரக்கூடிய காலகட்டங்கள் வந்து எப்படி இருக்கு, எது மாதிரி முடிவுகள் எடுக்கலாம், எது மாதிரி முடிவுகளை தவிர்க்கலாம், நம்மளுடைய கர்மா என்ன சொல்லுது, இது எல்லாமே நம்ம துல்லியமாக பார்த்து சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் தக்க முடிவுகளை எடுத்து அதே சமயத்தில் அந்த மாதிரி வாழ்க்கையை நாம் வந்து நம்மளுடைய திட்டத்தை தீட்டி அது மாதிரி நம்ம வாழ்க்கையை செலுத்துமே ஆனால் வெற்றி எளிதில் பெற முடியும் என்று சொல்லி விரும்புகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த வரக்கூடிய 120 நாட்கள், அதாவது 4 மாதங்கள், செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 31ஆம் தேதி 2025 வரைக்கும் என்ன ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்க போகிறதுங்கிறது நம்ம சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம பார்க்க போகிறோம்.
இப்போ பார்த்தீங்கன்னா மாத கிரகத்தின் சஞ்சாரங்கள் வந்து சனி 6ஆம் இடத்தில், குரு 9ஆம் இடத்தில் இருக்கிறார், ராகு 5ஆம் இடத்தில், கேது 11ஆம் இடத்தில் இருக்கிறார். ஸோ இது எப்படி ஒரு அமைப்புனா ராகை குரு பார்க்குறார். அதனால பாருங்க உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புத்திரஸ்தானத்தில் ராகு இருந்தாலும் குருவால் பார்க்கப்படுகிறது. வந்து குழந்தைகள்னால் சில விஷயங்கள் மிக்சடான இருக்கும். சில பேர் மெனக்கிடக்கூடிய அமைப்புகள், குழந்தைகளுக்கு மெனக்கிடக்கூடிய அமைப்புகள், சில பேர் குழந்தைங்களால சில பெனிஃபிட்ஸு, அவங்கள வெளிநாடு அனுப்புறது, கொஞ்சம் அடுத்த லெவல் ஆஃப் படிப்பு விஷயத்துக்காக நம்ம கொஞ்சம் மெனக்கெடுக்கிறது, ஃபினான்ஸ் பண்ணுறது, பேங்க் லோன் போகிறது, அவங்களுக்காக நீங்கள் கொஞ்சம் அலையிறது, அதெல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதே சமயத்தில் சனி 6ஆம் இடத்துல இருக்கிறது அருமை. அதாவது இதுவரை கொஞ்சம் கடந்த 2 வருஷமாக பிரச்சனை கொடுத்துட்டு இருந்த சில விஷயங்கள் நீங்கி கொஞ்சம் பணப்புழக்காட்டம் அதிகமாகக்கூடிய அமைப்பு, கொஞ்சம் ஒரு நிம்மதி பெருமூச்சு அடைச்சு இந்த வம்பு வழக்குகள்லாம் கொஞ்சம் குறையிறது, கடன் கொஞ்சம் அடங்குறது, அசுப கடன் சுபக்கடனாக மாறுவது, அது மாதிரி சில அமைப்புகள்லாம் கொஞ்சம் கொடுக்குதுங்க. அதே சமயத்தில் இதுவரை 1 வருடம் அஷ்டமத்தில் போன குரு பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல வந்து ராசியை பார்க்கும் பொழுது கொஞ்சம் பிரைட்டாக சிலதெல்லாம் யோசிக்கிறது, கொஞ்சம் வாழ்க்கையில் இதுவரை செய்த தவறுகளை மறந்து இப்போ என்ன பண்ணலாம், அடுத்து நம்ம ஜெயிக்கிறதுக்கு என்ன வழி, அதுலேருந்து மீண்டு வருவதுக்கு என்ன வழி. ஏன்னா வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா எல்லா டைமும் ஒரே மாதிரி போகிறது இல்லை, அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக போயிட்டு இருக்கிறதா லைஃப் இல்லைங்களா. அதில் வந்து அஷ்டமத்தில் போன குரு அது மாதிரி இருக்கக்கூடிய அமைப்புலேருந்து இப்போ குரு ராசியை பார்க்கும் பொழுது கொஞ்சம் நம்ம லாஸ்ட் டைம் என்னென்ன தப்பு பண்ணோம், எது மாதிரி இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம், இன்னும் ஒரு உத்வேகமாக கொஞ்சம் திட்டம் போடுறது, ஒரு பிளான் போடுறது, ஒரு ஸ்கெடியூல் போடுறது, அது மாதிரி சில விஷயங்கள்லாம் செய்து அது மூலமாக வாழ்க்கையில் ஜெயிக்கலாங்கிறதுக்காக ஒரு உத்வேகம், ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கக்கூடிய காலகட்டம் வந்துருச்சு. அது வந்து செப்டம்பரும் கண்டினியூ ஆகும், அக்டோபர் நவம்பரும் கண்டினியூ ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதே சமயத்தில் மாத கிரகங்கள் பாருங்கள், ராசி அதிபதி ஆகிய சுக்கிரனே பாருங்கள் 10ஆம் இடத்துல இருந்து 11, 12, ராசி 2 அது மாதிரி ஒரு பாவத்துக்கு வந்து இந்த 4 மாதங்கள் போகிறது பார்த்தீங்கன்னா குறிப்பாக இந்த தீபாவளி முடிஞ்சு நவம்பர் மாதத்துலேருந்து அருமையான அமைப்புகள். ஏன்னா சுக்கிரனே பார்த்தீங்கன்னா ராசிக்குள்ள வந்து குருவின் பார்வை பெறுகிறார். ஸோ இந்த அக்டோபர் எண்டு, நவம்பர், டிசம்பர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 2.5 மாதம் துலாம் ராசிக்காரர்களுக்கு அற்புதமான ஒரு பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. மீடியா துறையில் இருக்கிறவங்களுக்கு, டெக்ஸ்டைல் பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு, ஹோட்டல் பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரவேற்பு இருக்கக்கூடிய அமைப்பு. கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் ஹைலைட் ஆகாமல் கொஞ்சம் அவங்களுடைய விஷயங்கள் வந்து அங்கீகாரம் கிடைக்கும், உலகத்தில் சமுதாயத்தில் கொஞ்சம் வெற்றி பெறக்கூடிய அமைப்புகள். அதே சமயத்தில் அவங்க சில முயற்சிகள் இதுவரைக்கும் செய்கிறது வந்து டக்குன்னு செய்யக்கூடிய அமைப்புகள், ஒரு புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறது ஏதோ ஒரு விஷயம், அதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அதே மாதிரி ராஜோகாதிபதி புதனும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல அமைப்பில் இருக்கிறதுனால நல்ல ஒரு பணம், இதுவரை வரக்கூடிய பணங்களோட இப்போ வரக்கூடிய பணப்புழக்காட்டம் அதிகம், நிதி நிலைமை கொஞ்சம் அதிகமாகிறது, கேஷ் ஃப்ளோ இம்ப்ரூவ் ஆகுறது, நம்ம எதிர்பார்க்க பண வரவு வருவது, குடுக்கல் வாங்கல இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள் தீர்வது, அது மாதிரி நல்ல விஷயங்கள் இருக்கு. செவ்வாய் பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துலேயே இருந்து சில பிரச்சனைகள் கொடுத்துட்டு இருந்தவர் இப்போ லக்ன ராசிக்குள்ள வந்து 2ஆம் இடத்துல 3ஆம் இடத்துல வரும்பொழுது இந்த இடம் பூமி சம்மந்தப்பட்டது, இந்த ரியல் எஸ்டேட்டில் வந்து சில விஷயங்கள் சாதிக்கிறது, அதே சமயத்தில் மெடிக்கல் துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் நல்ல அமைப்புகள் உண்டு. ஸோ செவ்வாயின் சஞ்சாரம், சுக்கிரனின் சஞ்சாரம் பரவாயில்லை. அதே சமயத்தில் புதன் சூரியனும் பார்த்தீங்கன்னா எந்த விதத்திலையும் பாதிப்பு இல்லாமல் சனி பார்வையெல்லாம் பெறாமல் நல்லா இருப்பதனால ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த 4 மாதம் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து இந்த மே மாதத்துலேருந்து ஓரளவுக்கு படிப்படியாக நீங்கள் கொஞ்சம் போன வருஷம் கம்பேர் பண்ணுறப்போ கொஞ்சம் மன உற்சாகத்தோட கொஞ்சம் தெளிவோட கொஞ்சம் செயல்படுறீங்களோ அதுலேயே கொஞ்சம் கண்டினியூ ஆகக்கூடிய அமைப்பு, அடுத்த லெவலை நோக்கி போகக்கூடிய அமைப்பு, ஒரு கோல் அச்சீவ் பண்ணிட்டோம்னா அடுத்த கோல் போகக்கூடிய அமைப்பு, இது மாதிரி பல விஷயங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை வந்து தருகிற அமைப்பு வந்து இருக்குது. அதே சமயத்தில் இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரம், மாத கிரகத்தின் சஞ்சாரம் வச்சு துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படி ஒரு அமைப்பு இருக்குது. துலாம் ராசிக்காரங்களே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிஸ்னஸ் மைண்டடு, கொஞ்சம் கலை உணர்வு உள்ளவங்க, அவங்க வந்து எது மாதிரி திட்டங்கள் போடுறாங்க, அவங்க போட்ட திட்டங்கள் எப்போ ஜெயிக்குது, எது மாதிரி விஷயங்கள் வருகிறது, அவங்களுடைய வாழ்க்கை பயணம் எப்படி திரும்புதுங்கிறதெல்லாம் நம்ம ஒன்றுமே துல்லியமாக பார்க்கும் பொழுது உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் தசாபுக்திகள் எப்படி போயிட்டு இருக்கிறது, எந்த நேரத்தில் பிறந்தீங்க, எந்த தேதியில் பிறந்தீங்க, எந்த ஊரில் பிறந்தீங்க வச்சு உங்கள் ஜாதகம் போட்டு அதில் வரக்கூடிய லக்னம் என்ன தசாபுக்திகள் போயிட்டுருக்கு, அந்த தசாபுக்தி வந்து உங்கள் லக்னத்துக்கு எத்தகைய ஒரு அமைப்புகளாக இருக்கிறது, நல்ல ஒரு ஆரோக்கியமான தசைகள் போய் கொண்டிருக்கிறதா, வர வேண்டிய தசை போய் கொண்டிருக்கிறதா, அல்லது வரக்கூடாத தசைகள் போய் கொண்டிருக்கிறதா, எல்லாம் நீங்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ஒரு அருமையான ஒரு அமைப்பு வந்து கண்டிப்பாக வந்து உங்களுடைய அடுத்த வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம்லாம் எப்படி இருக்குது, எது மாதிரி டைரக்ஷனில் போகிறது நல்லது, எது மாதிரி
திட்டங்கள் வந்து எதுமாற டைமில் நம்ம செய்கிறது நல்லதுங்கிறதெல்லாம் ஓரளவுக்கு புரிஞ்சு அது போல் நாம் செயல்படும் பொழுது நல்ல ஒரு growth, நல்ல தேவையற்ற சமய விரயங்கள், தேவையற்ற பொருள் விரயங்கள்லாம் தவிர்த்து நம்ம சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதுமாற விஷயங்கள் ஆண்டு கிரகம், மாத கிரகங்கள், கோச்சார் அமைப்பு, உங்களுடைய துல்லியமான ஜாதகம் மூலமாக வரக்கூடிய தசாபுக் அமைப்பு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி பார்க்கும் பொழுது அடுத்த வரக்கூடிய தசாபுக்திகள், அடுத்த வரக்கூடிய காலகட்டங்களில் நம்ம என்ன மாதிரி விஷயங்கள் காத்து இருக்கிறது, அது மூலமாக எந்த டைரக்ஷனில் நம்ம போனால் நம்ம ஈஸியாக நம்ம ஜெயிக்கலாம், எது நமக்கு வந்து பிராப்தமாக இருக்கிறது, எது மாதிரி விஷயங்கள் நமக்கு பிராப்தமாக இல்லை. இந்த செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பரில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக இந்த செப்டம்பர் மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் அக்டோபர், நவம்பர், டிசம்பர் மாதம் வந்து அந்த குருவின் பார்வை ராசி அதிபதி மேலே விழுகிறதுனால ஒரு நல்ல மேஜிக் மாதிரி சில விஷயங்கள் நடக்குதுன்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. அது மாதிரி டைம்லாம் நீங்கள் வந்து சில காரியங்கள் எடுத்து நடத்தும் பொழுது டக்குன்னு சில விஷயங்கள் வெற்றி பெற்று அடுத்த லெவல் ஆஃப் படிநிலையில் வாழ்க்கையில் நீங்கள் போய் நம்ம வந்து இவ்வளோ தூரம் சிரமப்பட்டு வந்ததுக்கு நமக்கு ஒரு ப்ரோக்ரஸ் கிடைச்சிது, ஒரு அடுத்த படிநிலை வாழ்க்கையில் நம்ம போகக்கூடிய அமைப்புக்கு இந்த காலகட்டம் நமக்கு உதவுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு 4 மாதமாக 120 நாட்களாக இருக்கிறது. இப்போ பாருங்க, இந்த மே மாதத்துக்கு அப்புறமே வந்து இந்த குரு பயிற்சியினால குரு வந்து ராசியை பார்ப்பது இதுவரை போன வருடம்லாம் ஃபுல்லாக இருந்த அந்த கிளாரிட்டி இல்லாத ஒரு அமைப்பு, கிணத்தில் போட்ட கல் போல் இருக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடந்து நம்ம எண்ணம் எப்படி நினைக்கிறோமோ அதே மாதிரி சிலதெல்லாம் செய்யக்கூடிய அமைப்புகள், கான்டாக்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு இல்லைங்களா. அது தொடர்ந்து இப்போ செப்டம்பர் மாதத்திலிருந்து அது வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஸோ இது மாதிரி விஷயங்கள் நாம் வந்து ஜென்ம ஜாதகத்தில் வரக்கூடிய தசாபுக்திகளும் அதே சமயத்தில் கோச்சார் அமைப்பும் இந்த பயிற்சி பலனும் ரெண்டு மிக்ஸ் பண்ணி பார்க்கும் பொழுது ஒன்றுமே நம்ம எது மாதிரி பலாபலன்கள் நாம் வந்து கரெக்டாக வரும், எது செய்யலாம், எது செய்யக்கூடாது, எது நமக்கு பிராப்தமாக இருக்குதுங்கிற திட்டங்கள்லாம் நம்ம ஓரளவுக்கு தீட்டி அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையில் நம்மளுடைய ஒரு ஆக்டிவிட்டியும் காய்களை நகர்த்தும் பொழுது தேவையற்ற பொருள் விரயம், தேவையற்ற சமய விரயங்கள்லாம் தவிர்த்து நமக்கு வந்து எந்த மாதிரி ஆப்ஷன் கையில் இருக்குது, அதில் பெஸ்ட் ஆப்ஷன் என்ன, எது மாதிரி விஷயங்கள் போனால் நமக்கு வந்து எளிதில் வெற்றி பெறலாம், எது நமக்கு வந்து எதிர்நீச்சலாக அமையும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிந்து நம்ம செயல்படும் போது நம்ம எளிதில் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது நான் சொல்ல விரும்புகிறேன். அடுத்த வரக்கூடிய 120 நாட்கள், அதாவது 4 மாதங்கள், செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 31ஆம் தேதி வரைக்கும் வரக்கூடிய காலகட்டங்களில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு காலங்களாக, எத்தகைய பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாற்றங்கள் நிறைந்த ஒரு காலமாக இருக்க போகிறதுங்கிறது நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமாக பார்க்க போகிறோம். அந்த அடிப்படையில் பாருங்க, இப்போது விருச்சிக ராசிக்கு ஆண்டு கிரகம் எப்படி இருக்குன்னா 5ஆம் இடத்துல சனியும் 8ஆம் இடம் அஷ்டமத்தில் வந்து குருவும் இருக்கிறார். அதே சமயத்தில் ராகு 4ஆம் இடத்திலும் கேது வந்து 7ஆம் இடத்திலும் இருக்கிறார். கேது வந்து 10ஆம் இடத்தில் இருக்கிறார். ஸோ 4, 10 ராகு கேது, 5 சனி, 8 குரு. இது எப்படி இருக்குதுன்னா, அஷ்டமத்தில் போன குரு பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக ஆகக்கூடிய அமைப்புகள், சில நிதி நிலைமைகள், பண விஷயங்கள்லாம் கொஞ்சம் கைக்கு வந்தது வாய்க்கு வரவில்லைங்கிற மாதிரி சில விஷயங்கள் போய்கொண்டிருக்கிறது. 8ஆம் இடத்துல வந்து 2ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற அந்த தனக்குடும்ப வாக்குஸ்தானத்தை பார்ப்பது ஓரளவுக்கு பரவாயில்ல. எப்படி இருந்தாலும் ஏதோ ஒரு இன்டைரக்டான விதத்தில் ஒரு கேஷ் ஃப்ளோ இருக்கும், கொஞ்சம் வர வேண்டிய பணம் வரும், கூட்டு தொழில் நல்லா இருக்கும், எப்படியோ ஒரு கேஷ் ஃப்ளோ வந்து நமக்கு அப்படி ஒன்றும் நம்பப்படுத்தாமல் ஏதோ மறைமுகமான வழியில் கொஞ்சம் வரக்கூடிய அமைப்புகள், சில ப்ராப்பர்ட்டிஸை விற்று வரக்கூடிய அமைப்புகள், அது மாதிரி விஷயங்கள்லாம் பரிபூர்ணமாக காட்டுகிறது. 5ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால குழந்தைகள் விஷயங்கள், பூர்வ புண்ணிய விஷயங்களில் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா அவங்க கொஞ்சம் மெனக்கெடுதல், அவங்களுக்காக கொஞ்சம் மெனக்கெடுதல், அவங்களுக்கு வேணுங்கிற விஷயங்கள் செய்து கொடுக்கறது, அப்படி செய்து கொடுக்குறப்போ நம்ம வந்து அவ்வளோ ஒன்றும் எதிர்பார்க்குற ஒரு விஷயங்கள் வராமல் கொஞ்சம் மனஸ்தாபங்கள், கருத்து வேறுபாடுகள், இது மாதிரி சீனியர் சிட்டிசன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட குழந்தைகள் மேலே, பையன் பொண்ணு மேலே சில மன சங்கடங்கள்லாம் வரக்கூடிய அமைப்புகள், அதெல்லாம் வந்து தொடர்ந்து வரக்கூடிய அமைப்பு இல்லை. இந்த செப்டம்பர்லேருந்து டிசம்பர் மாதமும் கொஞ்சம் இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு. மாத கிரகங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த செவ்வாய்ங்கிற ராசி அதிபதி, சூரியன், சுக்கிரன், புதன், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துலேருந்து 2ஆம் இடங்கிற தனஸ்தானத்துக்கு
பெயர்ச்சி பெறக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ராகு கேது 4-10 இருக்காங்க. ஸோ ராகு கேது 4-10ங்கிறப்போ தொழில் விஷயத்துல வந்து பயங்கரமான ஒரு ஆக்டிவிட்டி, சில முடக்கங்கள், சில பிரச்சனைகள், சீர்திருத்துறது, ஒன்றை விட்டுட்டு ஒன்று கரெக்ட் பண்றது, ஒன்று தொட்டா இன்னொன்று பிரச்சனை வர்றது, இடம், வீடு, தொழில், தாயார், இது மாதிரி விஷயத்துல பல ஆக்டிவிட்டி, பல விஷயங்கள் வந்து நம்ம வந்து இறங்கி செய்ய வேண்டிய அமைப்புகள் தேவைப்படுகிற மாற ஒரு அமைப்பு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கட்டாயம் உண்டு. ஸோ இப்படி இருக்கும் பொழுது இந்த மாத கிரகத்தின் பயிற்சி பார்த்தீங்கன்னா ராசி அதிபதி வந்து 11ஆம் இடத்துல இருக்கிறார், அதுக்கப்புறம் 12ஆம் இடத்துக்கு வருகிறார். 12ஆம் இடத்துல வந்தாலும் குரு பார்வை பெறுகிறார். ஸோ அந்த விஷயத்துல வந்து இப்போ ஒரு செப்டம்பருக்கு அப்புறம் வரக்கூடிய அக்டோபர் மாதம், நவம்பர் மாதத்துல அந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சில நல்ல அமைப்புகள் உண்டு. சில சுப விரயங்களாகி கொஞ்சம் சில பண கஷ்டங்கள் கொஞ்சம் சரி பண்ணிக்கக்கூடிய அமைப்புகள், கடன்கள் குறைவது, உடல் உபாதைகள் குறைகிறது, கொஞ்சம் குடும்பத்தில் ஒரு சுப விஷயங்கள் நடக்கிறது, வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு உயர்வு கிடைக்கிறது, நல்ல வேலை மாற்றம், தொழிலில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம், படிக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் இடம் விட்டு இடம் மாதிரி நல்ல கோர்ஸ் ஜாயின் பண்ணுறது, அது மாதிரி கொஞ்சம் நல்ல அமைப்புகளை கொடுக்கக்கூடிய மாதமாக அக்டோபர் நவம்பர் வந்து அந்த குருவின் பார்வை வந்து சுக்கிரன் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் மேலே விழுகும் பொழுது கொஞ்சம் நல்ல அமைப்புகள், மனம் குளிர்ச்சி அடையக்கூடிய அமைப்பு, மகிழ்ச்சி அடையக்கூடிய அமைப்புகள்லாம் வந்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு வந்து காத்து கொண்டிருக்கிறது. அதே சமயத்தில் மாதத்தின் இறுதியில் பார்த்தீங்கன்னா ராசிக்குள்ளேயே வரார். ராசிக்குள்ளே வந்து குரு பார்வையிலேருந்து விலகிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துக்கு போய் குரு பார்வை போகிறார். ஸோ இந்த அக்டோபர், இந்த டிசம்பர், அது மாதிரி மாதத்துலலாம் வந்து ஓரளவுக்கு நம்ம நினைச்சது வந்து கொஞ்சம் ஆயிடுச்சு, கொஞ்சம் பல பிரச்சனைகள்லேருந்து கொஞ்சம் மொல்லமாக மீண்டு வரும், சில விஷயங்கள் இவ்வளோ நாளாக நம்ம பண்ண முடியாத விஷயங்கள் வந்து இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு நமக்கு டெவலப் ஆகி வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹோப் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக குறிப்பாக இந்த அக்டோபர் மாதத்துக்கு அப்புறம் வரக்கூடிய காலகட்டங்கள் வந்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்கு. ஸோ இது வந்து அப்படியே இந்த 4 கிரகமும் ஓரளவுக்கு நல்ல மாற்றங்கள் கொடுக்குது. அதே சமயத்தில் ஆண்டு கிரகத்தின் விஷயங்களும் ஓரளவுக்கு இருக்குது. வெளிநாடு வாய்ப்புகள் போயிட்டு வரக்கூடிய திடீர்னு அமைப்புலாம் இருக்கும். வெளிநாடு விஷயங்கள் அப்பப்போ போயிட்டு வரக்கூடியது, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல அமைப்பு, கூட்டு தொழில் இருக்கிறவங்களுக்கு நல்ல அமைப்பு, ரியல் எஸ்டேட் அது மாதிரி விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல அமைப்பு, இது எல்லாமே இருக்குது. மெடிக்கல் ரிலேட்டட் இருக்கிறவங்க, விளையாட்டு வீரர்களுக்கெல்லாம் வந்து ஓரளவுக்கு ஹைலைட் ஆகிறது, ஓரளவுக்கு ஜெயிக்கக்கூடிய அமைப்பு, எல்லாரும் ஓரளவுக்கு ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி, ரெகக்னைஸ் பண்ணுற மாதிரி ஒரு அமைப்பெல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. ஸோ இது வச்சு பார்க்கும் பொழுது இது வந்து ஒரு மாதிரி பொதுவான பலன்களே ஒழிய உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எப்படி தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது, நீங்கள் எந்த நேரத்தில், எந்த தேதியில், எந்த ஊரில் பிறந்தீங்க, அது பிரகாரம் நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க, உங்கள் லக்னாதிபதியோட திக்பலம் என்ன, திருக்பலம் என்ன, எது மாதிரி அமைப்பில் இருக்கார், தசாபுக்திகள் வந்து இப்போ போய்கொண்டிருக்கிற தசாபுக்திகள் என்ன ஆதிபத்தியம் கொண்டிருக்கிறார்கள், நல்ல ஆதிபத்தியம் கொண்டு நடக்கிறதா அல்லது தீய ஆதிபத்தியம் கொண்டு நடக்கிறதா, அந்த தசாநாதன் புக்திநாதன் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகுகேது பயிற்சி, மாதகிரகத்தின் பயிற்சியில் இப்போ எது மாதிரி அமைப்புகளை போயிட்டு இருக்காங்கிறது, இந்த கோச்சார் அமைப்பும் உங்களுடைய தசாபுக்தி அமைப்பும் ரெண்டும் ஒன்று சேர்த்து நம்ம பார்க்கும் பொழுது ஒரு துல்லியமான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் இப்போ நமக்கு என்ன மாதிரி அமைப்பு போயிட்டு இருக்கு, அடுத்த வரக்கூடிய 3 மாதம் 6 மாதம் எத்தகைய ஒரு தன்மை நிறைந்ததான ஒரு அமைப்பு காட்டுது அப்படிங்கிற எல்லாமே துல்லியமாக சொல்லக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வந்து வரக்கூடிய இந்த அமைப்புகள் வந்து ஓரளவுக்கு சொல்லிக்கக்கூடிய ஒரு முதல் 1 மாதம் சுமாராக இருந்தாலும் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் வரும் பொழுது ஓரளவுக்கு சுறுசுறுப்பாக எல்லா விஷயம் நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அது உங்களுடைய தசாபுக்திகளோட சேர்த்து வச்சு பார்க்கும் பொழுது எந்த விஷயத்தில் எந்த காரணத்தில் எப்படி போகுது அப்படிங்கிற மாதிரி அமைப்புகள் நம்ம தெரிந்து கொள்ளலாம். இது வந்து ஒரு மாதிரியான ஒரு பொது பலன் தான். உங்களோட ஜாதகம் வச்சு பார்க்கும் பொழுது இன்னுமே வந்து ஷார்ட் டேர்ம் இப்படி அடுத்த 3 மாதம் 6 மாதம் இதெல்லாம் கூட்டி கழிச்சு எது மாதிரி முடிவுகள் நம்ம எடுக்கலாம், நமக்கு எந்த விஷயங்கள் காத்து இருக்குது, எந்த துறை நல்லா இருக்கும், எந்த படிப்பை நம்ம எடுக்கலாம், எந்த நேரத்தில் நம்ம அபிவிருத்தி பண்ணலாம், எந்த நேரத்தில் அடக்கி வாசிக்கலாம், எந்த நேரத்தில் மாற்றங்கள் வேணும், எந்த நேரத்தில் மாற்றங்கள் போகிறது நல்லதில்லை, இது எல்லாம் உங்கள் ஜாதகம் என்ன காட்டுது அப்படிங்கிற அமைப்பெல்லாம் ஓரளவுக்கு எடுத்து துல்லியமாக வச்சு பார்க்கும் பொழுது நமக்கு இந்த சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்திலிருந்து இந்த டிசம்பர் மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம் வந்து
ஓரளவுக்கு இதுவரை இருக்கக்கூடிய சுணக்கங்கள்லாம் கொஞ்சம் குறைந்து ஒரு அக்டோபருக்கு மேல வரக்கூடிய அமைப்புகள் வந்து கொஞ்சம் சில விஷயங்கள் பாசிட்டிவா நடக்கக்கூடிய அமைப்புகள், சில எதிர்பார்க்கக்கூடிய அமைப்புகள் நடக்கிற மாதிரியும், பண விஷயமா இருந்தாலும் சரி, குரோத்தா இருந்தாலும் சரி, படிப்பு விஷயமா இருந்தாலும் சரி, உடல் உபாதைகளா இருக்கிறதுனாலும் சரி, கொஞ்சம் சரியாகக்கூடிய அமைப்புகள் வந்து நல்லபடியா இருக்கக்கூடிய அமைப்பு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. இது பொதுவான பலன். உங்களோட ஜென்ம ஜாதகத்தை வச்சு இன்னுமே கிளியரா நம்ம ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் சொல்லி அதன் பிரகாரம் உங்களுடன் திட்டங்களை நீங்கள் தீட்டும் பொழுது தேவையற்ற பொருள் விரயங்கள், சமய விரயங்கள்லாம் தவிர்த்து எதிர்நீச்சல் போடாமல் எளிதில் நம்மளுடைய கோல்ஸை நம்ம அச்சீவ் பண்ணி வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்போ அடுத்து வரக்கூடிய 120 நாட்கள், அதாவது செப்டம்பர் 1 2025 டிசம்பர் 31 2025 வரைக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு பலாபலன்கள் இருக்க போகுதுன்னு நம்ம பார்க்குறோம். சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் பார்க்குறோம். எந்தவித மூட நம்பிக்கையில் போகாமல், பரிகாரங்கள்லாம் போகாமல், உள்ளது உள்ளவாறு கிரகத்தின் அமைப்புகள் எப்படி இருக்கு, எது மாதிரி கோச்சாரத்தில் மாறுகிறார்கள், இதனால நம்மளுடைய தனுசு ராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு தாக்கத்தை கொடுப்பார் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம கொஞ்சம் துல்லியமா பார்க்குறோம். ஆண்டு கிரகம் பார்த்தீங்கன்னா சனி எப்போ வந்து 4ஆம் இடத்துக்கு போனாரோ அங்கிருந்தே பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டி அதிகமாயிருச்சு. இந்த மார்ச் ஏப்ரல் மேலேருந்தே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வேலை தொழிலில் வந்து கொஞ்சம் அடுத்த லெவல் ஆஃப் ஆக்டிவிட்டி, மாறுதல், ஒரு இடத்துல இருந்து ஒரு மாறுறது, வேலை போகிறது, வேலை விட்டு வேலை இடத்துக்கு போகிறது, தொழிலில் கொஞ்சம் சீர்திருத்தங்கள், பிரச்சனையை சால்வ் பண்ணுறது, அது மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் ஆக்டிவிட்டி ஆயிடுச்சு. ஆனால் 3ஆம் இடத்து சனியிலிருந்து இப்போ 2025 ஏப்ரல் மாதத்திலிருந்து ஆக்டிவிட்டி 4ஆம் இடத்துல வரும்பொழுது தாயார், இடம், வீடு, வண்டி, வாகனம், தொழில், வேலை, இது எல்லா விஷயத்துலையும் ஆக்டிவிட்டி வந்து சனி கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். குரு பார்த்தீங்கன்னா ராசியை பார்த்து எல்லா பிரச்சனையும் சமாளிக்கக்கூடிய உத்வேகத்தை கொடுக்குறார். இப்போ என்னென்ன பண்ணணும், ஏது பண்ணணுங்கிற ஒரு உத்வேகம். போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா ஏனோ தானன் இருந்தது, விரயங்கள் செய்தது, செலவுகள் அதிகமாக செஞ்சது, ஒரு கேர்ஃபுல்லாக இல்லாமல் கேர்லெஸ்ஸாக அலைஞ்ச விஷயங்கள்லாம் இப்போ படிப்படியாக இப்போ ஒரு 3-4 மாதமாக மாறி இந்த செப்டம்பர் மாதமும் பார்த்தீங்கன்னா சில ப்ரொடக்டிவான, சில ரூப்பான சில விஷயங்கள்லாம் செய்யக்கூடிய அமைப்புகள், அடுத்தடுத்து வரக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு. ஸோ இப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு கிரகம் சனி, குரு, அதுக்கப்புறம் வரக்கூடிய ராகு, கேது. ராகு பார்த்தீங்கன்னா 3, கேது வந்து 9ஆம் இடத்துல. ஸோ 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவை யார் பார்க்கிறார்? குரு பார்க்கிறார். ஸோ நல்ல ஒரு அமைப்பு. ராசி அதிபதியே ராசியை பார்ப்பது. வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு என்ன வழி, எப்படி வந்து விஷயத்தை சமாளிக்கிறது, பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கிறது, அடுத்த வரக்கூடிய முயற்சிகளை எப்படி பார்க்கறது, ஒரு மாதிரியான வித்தியாசமான ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணுறது, அந்நிய சூழ்நிலைக்கு போகிறது, ஒரு நம்ம சர்க்கிள் விட்டு அடுத்த சர்க்கிளில் கொஞ்சம் டச் பண்ணுறது, இது எல்லாமே நிறைக்கக்கூடிய ஒரு அமைப்பு தனுசு ராசிக்கு போகுது. ஏஜ் டிஃப்ரென்ஸ் இல்லாமல், வயசு வித்தியாசம் பார்க்காமல், இளைய வயதினராக இருந்தாலும் சரி, நடுத்தர வயதினராக இருந்தாலும் சரி, மூத்தவங்களாக இருந்தாலும் சரி, சீனியர் சிட்டிசனாக இருந்தாலும் சரி, எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியான சரி ஓகே அப்படின்ட்டு நம்ம வந்து வேட்டியை மடித்து கட்டிட்டு நம்ம இறங்கி சில வேலைகள் செய்கிறோம் பார்த்தீங்களா, அது மாதிரி வாழ்க்கை கொஞ்சம் சீரியஸாக இருக்கக்கூடிய இடமா இருந்தாலும், ஒரு இடத்தை கொடுத்து ஒரு இடம் வாங்குறது, இடத்துல வீடு கட்டுறது, வீடு விஷயங்கள், வீடு எடுத்து அனுப்பித்து பண்ணுறது, கடையை மாற்றி அமைக்கிறது, இடத்த கொஞ்சம் சரி பண்ணுறது, காரு, வண்டி, வாகனம், இது எல்லாத்துலேயும் கொஞ்சம் வாங்குறது, பழசை பழுதுபடுத்துறது, அதை புதுசு வாங்குறது, இது மாதிரி விஷயங்கள். தாயாரின் உடல்நலம், உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் இது மாதிரி சாப்பூச்சிகள் போய் பொறுத்த இது மாதிரி விஷயங்கள் நிறைய நடக்கும். ஸோ உங்களுக்கு இது எல்லாத்தையும் சமாளிக்கிறதுக்கு வேணுங்கிற ஒரு கிளாரிட்டி, தைரியம் வந்து குரு பார்வை கொடுக்குறார். ஸோ இது மாதிரி ஒரு நல்ல ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான, ஒரு ப்ரொடக்டிவான ஒரு விஷயத்தை நோக்கி போய்கொண்டு இருக்கும் தனுசு ராசிக்காரர்கள் செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 31 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாத கிரகத்தின் சஞ்சாரங்கள் எப்படி இருக்குன்னா, சுக்கிரன், சூரியன், செவ்வாய், புதன் எல்லாமே பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்திலிருந்து ராசிக்குள்ள வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஸோ இப்போ பாருங்க, கடந்த 3 மாதமாக செவ்வாய் 10ஆம் இடத்துல இருந்து தொழில், வேலை விஷயத்துல அதிக உத்வேகத்தையும் அதிக வேலையும் கொடுத்துட்டு இருந்தவர் இப்போ 11ஆம் இடத்துல ஓரளவுக்கு ரெகக்னிஷன், லாபம் அது மாதிரி பெறக்கூடிய ஒரு அமைப்புக்குள்ள போறாரு. ஸோ இது வரைக்கும் கொஞ்சம் நம்ம என்னடான்ட்டு பயங்கர வேலை செஞ்சுட்டு இருந்தவங்களுக்கு கொஞ்சம் பரிசு வாங்கக்கூடிய, அறுவடை செய்யக்கூடிய அமைப்பு வந்து மாதம் வந்து ஒரு செப்டம்பர் மாதம் கடைசியிலேருந்து அக்டோபர் மாதத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா செவ்வாயின் பார்வை, குரு பார்வை பெறுவதனால மெடிக்கல் ரிலேட்டட், ரியல் எஸ்டேட், கேட்டரிங் துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அமைப்பு இருக்கு. அதே சமயத்தில் இதுவரை தனுசு ராசிக்காரர்கள் போட்ட எஃபோர்ட்டுக்கு ஒரு பலன் கிடைக்கிற மாதிரி ஒரு அமைப்பு வந்து செப்டம்பர் மாத எண்டிலிருந்து அக்டோபர்
நவம்பரில் கட்டாயம் உண்டு. அதுக்கப்புறம் சில விரயங்கள் உண்டு. அதுக்கப்புறம் ராசிக்குள்ளேயே வந்து இன்னுமே அடுத்த லெவல் ஆஃப் உத்வேகம், டெவலப்மெண்ட், நிறையா எண்ணங்கள் தீட்டுறது, பயங்கர கன்ஸ்ட்ரக்டிவாக வேலை செய்கிறது, யோசிக்கிறது. இதுவரை நீங்கள் வந்து புரட்சிகள் செய்யாமல் அப்படியே ஒரு ஸ்லோவாக போயிட்டு இருக்கிறதுல வந்து இப்போ நிறைய மூளை யூஸ் பண்ணி கிரியேட்டிவாக வேலை செய்யக்கூடிய அமைப்புகள், போத் இன் டேர்ம்ஸ் ஆஃப் குவாலிட்டி ஆஃப் டைம் அந்த குவான்டிட்டி ஆஃப் டைம் எல்லாத்துலேயுமே அதிகமாக ஆகக்கூடிய அமைப்புகள் வந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பரில் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க வயசுக்கு தகுந்த மாதிரி அவங்க கொஞ்சம் இனோவேட்டிவாக, இன்னும் கொஞ்சம் உத்வேகமாக, இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட்டடான, இன்னும் கொஞ்சம் புதிய விஷயங்கள் ட்ரை பண்ணி வாழ்க்கையில் கொடுக்கக்கூடிய அந்த வேலை தொழில் விஷயத்தில் இன்னும் கொஞ்சம் ஒரு சீர்திருத்தங்கள். அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய இல்லறசிகள் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களை வளர்த்துறதுலேயும் கொஞ்சம் மெனக்கெடுதல், கொஞ்சம் சில விஷயங்கள் கரெக்ட் பண்ணி அது எப்படி அடுத்த லெவலில் கொஞ்சம் நல்லா செய்ய முடியும், எப்படி ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ண முடியும், இதெல்லாம் யோசிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு டைமாகவும் செயல்படுத்தக்கூடிய டைமாகவும் இருக்குது. சில பேர்த்துக்கு இடம், வீடு, வண்டி, வாகனம்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு யோகம் இருக்குது. சொத்து வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. இப்போ வர வேண்டிய பணம், நம்மளால வர வேண்டிய பணம் டக்குன்னு வரக்கூடிய அமைப்புகள், இடம் மூலமாக நல்லா பெனிஃபிட் ஆகக்கூடிய அமைப்புகள், இது எல்லாமே இந்த மாத கிரகத்தின் சஞ்சாரங்கள் வந்து அற்புதமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கோச்சார அமைப்பில் இந்த மாத கிரகத்தின் சஞ்சாரமும் இந்த ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரமும் ஓரளவுக்கு உத்வேகமாக, ப்ரொடக்டிவிட்டியை ஓரியன்டாக சில விஷயங்களை செய்து முடித்து வாழ்க்கையில் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு போகக்கூடிய அமைப்புகளை வந்து வயது வித்தியாசம் இல்லாமல் மாணவர்களாக இருந்தாலும் சரி, தொழிலதிபர்களாக இருந்தாலும் சரி, வேலையில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, அதே சமயத்தில் மூத்த குடிமகன்கள், சீனியர் சிட்டிசனாக இருந்தாலும் அவங்கவுங்களுக்கு தகுந்த ரெஸ்பான்சிபிலிட்டியில் வந்து ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள், போராட்டங்களை ஜெயிக்கக்கூடிய அமைப்புகளுக்கு தகுந்த உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. இது பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவான பலனையுடைய உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் தசாபுக்திகள் எப்படி போய் கொண்டிருக்கிறது, நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தீங்க, உங்கள் பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஒரு வைத்து வரக்கூடிய ஜாதகத்தில் லக்னம் எப்படி இருக்குது, அந்த லக்னத்துக்கு என்ன தசைகள் போய் கொண்டிருக்கிறது, அந்த தசநாதன் முக்திநாதன் இப்போ நம்ம பேசின கோச்சாரத்தில் எப்படி போயிட்டு இருக்கிறார், இதெல்லாம் ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது வரக்கூடிய அடுத்த 3 மாதம், அடுத்த 6 மாதம், ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம்ல எது மாதிரி அமைப்பில் இருக்குங்கிறது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எந்த பரிகாரங்கள் எது மாதிரி விஷயத்துக்குள்ள போடாமல் உள்ளது உள்ள மாதிரி நம்ம பார்த்து எது மாதிரி முடிவுகளை நாம் எடுத்தா எது மாதிரி வெற்றி பெற முடியும், எது வந்து நமக்கு பிராப்தமாக இருக்கிறது, எந்த டைரக்ஷன் நமக்கு சரி வராது, எது மாதிரி வாழ்க்கை திட்டங்கள் எடுப்பது நல்லது, எது வந்து நமக்கு சரியான டைம் லைன், எந்த சமயத்தில் எப்படி பண்ணலாம், எந்த டைமில் வந்து அடக்கி வாசிக்கணும், எந்த டைமில் வந்து நம்ம வந்து அதிகமான முயற்சிகள் போடணும், எந்த அளவுக்கு வேலை மாறுறது, தொழில் முயற்சி, படிப்பு, உடல் நலம், இது மாதிரி எல்லா விஷயங்களும் உங்களுடைய ஜென்ம ஜாதகத்திலையும் இந்த கோச்சார அமைப்பையும் மிக்ஸ் பண்ணி பார்க்கும் பொழுது உங்களுடைய கர்மா என்ன சொல்லுகிறது, ஒரு ஜாதகமும் ஒரு தனி கர்மா. ஸோ அந்த தனி கர்மா வந்து எப்படி இருக்கு, நம்மளுடைய பொது பலன்லேருந்து நம்மளுடைய இண்டிவிஜுவல் கர்மா தனித்து எப்படி நமக்கு காட்டுதுங்கிறதெல்லாம் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ஜோதிட ஆலோசனை நீங்கள் பெறும் பொழுது இந்த சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி மூலமாக கரெக்டான முடிவுகளை கரெக்டான நேரத்தில் செய்து வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும். எதிர்நீச்சல்ங்கிற விஷயத்தை தவிர்த்து போத் சமய விரயங்கள், பொருள் விரயங்களை தவிர்த்து நம்ம வந்து வாழ்க்கையில் வேணுங்கிற அந்த சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்மளுடைய ஜென்ம ஜாதகத்து அடிப்படையிலையும் இந்த நம்ம பேசின இந்த சனி பயிற்சி, ராகு பயிற்சி, குரு பயிற்சி இதெல்லாம் வரக்கூடிய அமைப்பையும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது துல்லியமான பலன் எடுத்து வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த 120 நாட்கள், அதாவது 4 மாதங்கள், செப்டம்பர் 1, 2025 டிசம்பர் 31, 2025 வரைக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாக இருக்க போகிறதுன்னு இந்த வீடியோவில் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமாக பார்க்க போகிறோம். எந்தவித பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்கு போகாமல் ஒரு கிரகத்தோட அமைப்பு எப்படி இருக்குது, பெயர்ச்சி பலன் எப்படி இருக்குது, ஆண்டு கிரகத்தின் அமைப்பு எப்படி இருக்குது, மாத கிரகத்தின் அமைப்பு எப்படி இருக்குது, மகர ராசிக்கு வந்து எந்த மாதிரி ஒரு தாக்கத்தை கொடுக்க போகிறது, எந்த மாதிரி ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறது, அடுத்து வரக்கூடிய விஷயங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது ராசி அதிபதியாகிய சனி 3ஆம் இடத்துல இருக்கிறார், நன்மை, வெரி குட். குரு 6ஆம் இடத்துலேருந்து 12ஆம் வீட்டு கனெக்ட் ஆகிறார், கொஞ்சம் அன்செட்டில்டான சில விஷயங்கள் கொடுக்குறார். அதாவது செட்டில்டான விஷயத்துலேருந்து ஒரு டிரான்சிஷனரியான ஒரு அமைப்பு, மாற்றங்கள்,
பண விஷயத்துல, இடம் மாற்றங்கள், பணத்துல குடுக்கல் வாங்கல், சுபவிரயங்கள், கடன்படுதல், கடன்பட்டு அதிகமான சில அபிவிருத்தி செய்ய பிளான் பண்ணுவது, சுபவிரயங்கள் செய்வது, வெளிநாடு போவது, ஒரு இடத்த விட்டு இடம் மாறுவது, உடல் உபாதைகள்னால சில விஷயங்கள் நடக்கிறது, அது மாதிரி சில அமைப்புகள் வந்து இந்த குரு வந்து 6ஆம் இடத்துல இருந்து கொடுக்குறார். அதே சமயத்துல ராகு பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல, கேது 8ஆம் இடத்துல, குருவின் பார்வை ராகுக்கு படுகிறார். ஸோ இது மாதிரி அமைப்பு பார்த்தீங்கன்னா சில தனம் வாக்குஸ்தானத்துல ராகு வந்தாலும் குரு பார்வையால இன்னும் கொஞ்சம் யோகங்கள் கிடைக்குது. ஸோ ஒரு மாதிரியான ஒரு டிஃப்ரெண்டான ஒரு அமைப்பு தான். ஸோ என்னன்னா இதுவரை வந்து ஜென்மசனி, அதுக்கப்புறம் பாத சனி முடிஞ்சு இப்போ 7 நாள் சனி முழுசா முடிந்த மகர ராசிக்காரர்களுக்கு அடுத்த கட்ட ஒரு விஷயங்கள், அதாவது ஒரு மாற்றங்கள், டிரான்சிஷன் சொல்லுவாங்க. ஒரு படிநிலையிலேருந்து அடுத்த படிநிலைக்கு மாறக்கூடிய அமைப்புகள் வந்து கொடுக்கக்கூடியதான் அந்த குரு வந்து 12ஆம் வீட்டு கனெக்ட் ஆகி 6ஆம் இடத்துல இருப்பது. ஸோ கொஞ்சம் செட்டில்டான ஒரு அமைப்புகள்னு சொல்ல முடியாது, செட்டில்டு நோக்கி போகக்கூடிய ஒரு அமைப்புகள். ஒரு விஷயம் நம்ம பண்ணுறோம், ஒரு சாதிக்கிறோம் அடுத்த வருஷம்னா, இப்போ இந்த வருஷம் சில இதெல்லாம் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அது மாதிரி ஒரு காரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இப்போ காட்டுது மகர ராசிக்காரர்களுக்கு. சரி, மாதகரங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் ராஜயோகாதிபதி சுக்கிரன், செவ்வாய், சூரியன் ராஜயோகாதிபதி புதன்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8ஆம் வீட்டிலிருந்து 12ஆம் வீடு வரைக்கும் இந்த 4 மாதங்கள் பயிற்சி ஆகக்கூடிய அமைப்புகள். அதாவது சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம் அண்ட் தனுசு, இந்த 5 இடத்துலையும் போகக்கூடிய அமைப்புகள் வந்து இந்த ஆண்டு மாத கிரகத்தின் சஞ்சாரங்கள் இருக்கிறது. ஸோ இத்தகைய அமைப்பு வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவான விஷயம்தான். ஏன்னா 10ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் வந்து குரு பார்வை பெறுகிறது, நல்ல யோகம். சுக்கிர திசையெல்லாம் நடக்கிறவங்களா இருந்தால் ரொம்ப நல்ல அமைப்பு இருக்குது. மீடியா துறையில் இருக்கிறவங்க, கலைத்துறையில் இருக்கிறவங்க, டெக்ஸ்டைல் லைனில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல உயர்வு கொடுக்கக்கூடிய அமைப்பு. நல்ல அவங்களோட வேலை தொழிலில் வந்து கொஞ்சம் நம்ம அதிலே சொன்ன மாதிரி கடன், அது மாதிரி சில விஷயங்கள், ஒரு நிதி உதவி வாங்கி அடுத்த லெவலாக போகக்கூடிய அமைப்புக்கு. மாணவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளிநாடு வெளிமாநிலம் போய் படிக்கக்கூடிய அமைப்பு. நல்லா ஒரு ஓரளவுக்கு ப்ரொமோஷன் ஆகக்கூடிய அரசு வேலையில் இருக்கிறவங்க, ப்ரைவேட் செக்டரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ப்ரொமோஷன் ஆகி அடுத்த துறைக்கு அடுத்த படிநிலைக்கு போகக்கூடிய அமைப்பு. இது எல்லாமே செப்டம்பர், அக்டோபர், நவம்பர்லேருந்து அடுத்தடுத்து வரக்கூடிய அமைப்புகள் மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. இதில் பாருங்க, செவ்வாய் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு 10ஆம் இடத்துக்கே வந்து தொழில் மேன்மை, வேலையில் ஒரு ப்ரொமோஷன், ஒரு அதிகார விஷயங்கள், ஒரு அரசு விஷயத்தில் போய் கொஞ்சம் அதிகாரத்தில் போகிறது, அல்லது கொஞ்சம் ஹெட் பொசிஷனுக்கு போகுது, அது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அதே சமயத்தில் மாணவர்கள் பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா படிக்கக்கூடிய அமைப்பு, முதலோட இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியோட பண்ணக்கூடிய அமைப்பு. நம்ம என்ன ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல ஓரளவுக்கு தேர்ச்சி பெறக்கூடிய ஒரு தெளிவு பெறக்கூடிய அமைப்பு எல்லாமே வந்து இந்த காலகட்டத்தில் ஒரு அக்டோபர், நவம்பர், டிசம்பர் வாக்கில் வந்து ஓரளவுக்கு வரக்கூடிய அமைப்பு வந்து மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. ஸோ 7 நாள் சனி முடிஞ்சிருச்சு. அதே சமயத்தில் குரு வந்து ஓரளவுக்கு 12ஆம் இடம், 2ஆம் இடம், 10ஆம் இடத்தை பார்ப்பதனால் தொழில் வேலையில் நம்ம ஸ்டேட்டஸில் முன்னேறுவதற்கு என்னென்ன விஷயங்கள், அதுக்கு வேணுங்கிற மாற்றங்கள், அதுக்கு வேணுங்கிற சீர்திருத்தங்கள், அதுக்கு வேணுங்கிற முயற்சிகள் எல்லாமே, பணம் விஷயம், இடம் விஷயம், வாழ்க்கையில் லைஃப் ஸ்டைல் விஷயங்கள் எல்லாத்தையும் மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு டைமாக, ஒரு காலகட்டமாக மகர ராசிக்காரர்களுக்கு செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் மாதங்கள் 2025 வந்து அந்த 120 நாட்கள் பார்த்திங்கன்னா அது மாதிரி ஒரு அமைப்பு கட்டாயம் குடிக்கிறது. இது வந்து ஓரளவுக்கு மாத கிரகத்தின் சஞ்சாரங்கள், ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரம் வச்சு ஒரு பொதுவான பலனை தவிர, உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை வைத்து வரக்கூடிய துல்லியமான ஜாதக பலனை வைத்துதான் நம்ம வந்து எப்படி இந்த கோச்சாரத்தையும் சேர்த்து வைத்து இந்த தசநாதன் எப்படி இருக்குது, நீ போயிட்டு இருக்கக்கூடிய புக்தி எப்படி, உங்க லக்னத்துக்கு அவர் யோகத்தை கொடுக்கக்கூடியவரா, அவயோகத்தை கொடுக்கக்கூடியவரா, எது மாதிரி ஆதிபத்தியத்தை கொடுக்க போறார், எது மாதிரி பாவம் இப்போ வந்து ரன் ஆகிட்டு இருக்கு, உங்களுக்கு போய்கொண்டு இருக்கிறது, எந்த மாதிரி வாழ்க்கை மாற்றங்கள் வந்து நம்மளால பார்க்க முடிகிறது உங்க ஜாதகத்துல. இந்த பொது பலன், இந்த துல்லியமான பலன் ரெண்டு சேர்த்து பார்க்கும் பொழுது சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில பார்த்தீங்கன்னா நல்லா துல்லியமான பலன்களை நம்ம பார்த்து இதுல வந்து எது மாதிரி ஒரு சேஞ்சஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் ஒரு 3 மாத காலத்தில், எது மாதிரி சேஞ்சஸ் ஒரு 6 மாத காலத்தில் எதிர்பார்க்கலாம், ஒரு வருடம், ஷார்ட் டேர்ம், லாங் டேர்ம் பேட்டர்ன் எப்படி இருக்கு, எது மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு பிராப்தமாக இருக்கிறது, எது மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு பிராப்தம் இல்லாமல் இருக்கிறது,
இது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் நீங்கள் பார்க்கணும். ஸோ இது இப்படி நீங்கள் பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வர வேண்டிய விஷயங்கள் உங்களுக்கு நீங்கள் இதுவரை நீங்கள் வந்து கடந்த ஒரு 6 மாதமாக ஒரு வருடமாக முயற்சி எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு ஒரு பிரமாதமான ஒரு மேஜிக் போல் செயல்படக்கூடிய சில அமைப்புகள்லாம் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஸோ இந்த காலகட்டத்தை கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபோக்கஸ் இல்லாமல் கான்சென்ட்ரேஷன் இல்லாமல் இருக்கக்கூடாது. ஏன்னா நமக்கு வந்து எல்லாமே சேர்ந்து வருகிறது. என்னதான் நிதி நிலைமை உடல் நிலைமைக்கு ஒரு மாதிரி சௌரியம் இல்லாமல் இருந்தாலும் இதனால முயற்சிகள் பெறுவதனால செய்வதனால் அடுத்த கட்ட விஷயத்துக்கு போகக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஸோ அதனால நம்மளுடைய இந்த ஜென்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாபுக்திகளும் பொது பலன் ஆகிய சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது எது மாதிரி டைரக்ஷன்ல நம்ம போக போறோம், நம்மளோட கர்மா எப்படி செய்கிறது, ஒரு ஜாதகமும் ஒரு கர்மா. அந்த கர்மா உங்களோட ஜாதகத்துல எந்த தசையில எந்த புக்தியில எந்த நட்சத்திரத்துல இருக்கு, அது எங்க மாதிரி ஒரு விஷயம் காட்டுது, எந்த துறை நமக்கு நல்லது, எந்த டைம் செய்வது நல்லது, எந்த எது மாதிரி ஒரு அணுகுமுறை தேவைப்படுகிறது, இந்த வேகமாக செல்லக்கூடிய விஷயமா இருக்கா, கொஞ்சம் நிறுத்தி நிதானமா போகக்கூடிய அமைப்பு இருக்கா, ரிஸ்க் எடுக்கக்கூடிய டைமா ரிஸ்க் இல்லாத டைமா, இப்போ காலகட்டம் நமக்கு சாதகமாக இருக்கிறதா அல்லது சாதகம் இல்லாமல் நம்மளை கவிழ்க்க போகக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம கர்மாவின் அடிப்படையில் நம்மளுடைய ஜோதிடம் எப்படி செயல்படுகிறது, நம்ம வாழ்க்கை திட்டங்களை அதுக்கு தகுந்த மாதிரி தீட்டி நம்மளுடைய வாழ்க்கை சம்பவங்களை அமைப்புவேயானால் தேவையற்ற சமய விரயங்கள், தேவையற்ற பொருள் விரயங்களை எல்லாம் தவிர்த்து எதிர்நீச்சல் போட்டு நமக்கு பிராப்தமில்லாத விஷயங்களை செய்து துயரப்பட்டு நஷ்டப்பட்டு எல்லாத்தையுமே நம்ம ஓரளவுக்கு அவாய்ட் பண்ணி எந்த ஒரு விஷயம் வந்து நமக்கு சால சிறந்ததாக இருக்கிறதோ, நம்ம கர்மா எப்படி செயல்படுகிறதோ, பிராப்தங்கள் இருக்கிறதோ அந்த டைரக்ஷன்ல நம்ம திட்டங்களை தீட்டி நம்ம வாழ்க்கை சம்பவங்களை அமைத்து கொள்ளும் பொழுது எளிதில் வெற்றி பெற முடியும் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். இப்போ அடுத்து வரக்கூடிய 120 நாட்கள், அதாவது செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 31, 2025 வரைக்கும் 4 மாதங்கள் கும்பராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாக அடுத்து வரக்கூடிய 4 மாதங்கள் 120 நாட்கள் இருக்க போகுதுங்கிறது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எந்தவித பரிகாரங்களுள்ள போகாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம அறிவியல் சார்ந்த ஜோதிடம் ஒளி தத்துவ பிரகாரம் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2025 மார்ச் ஏப்ரல் மாதத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா ஜென்மசனி தாக்கத்திலேருந்து வெளியில் வந்த கும்பராசிக்காரர்கள் படிப்படியாக வாழ்க்கை பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் மீண்டு வந்து ஒரு இயல்பான வாழ்க்கையை நோக்கி போக கொண்டிருக்கிறார்கள். பட் இருந்தாலும் ராசிக்குள்ள ராகு வந்து குரு பார்வை பெற்று விட்டார். ஸோ இது என்னதான் சில பெரிய பிரச்சனைகள் 23, 24 இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக அதை தாண்டி நாம் வந்தாலும் ஜென்மசனி முடிந்தாலும் ராகு கேது ராசிக்குள்ள இருக்கிறப்ப சில மனக்குழப்பங்கள் இன்னுமே நம்ம வந்து ஃபுல்லி ஆல்ரைட் ஆகலை அப்படிங்கிற அமைப்புகள் இருக்குது. அது அப்படியே செப்டம்பர் மாதமும் அப்படியே தொடர்கிறது. பட் இதில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல குரு இருக்கிறார், 2ஆம் இடத்துல சனி இருக்கிறார். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னதான் ஒன்றுமே வந்து தன வாக்கு குடும்ப ஸ்தானத்தில் சனி இருக்கும் பொழுது ஒன்றுமே வந்து கேஷ் ஃப்ளோ, நம்மளுடைய யதார்த்தமான ஒரு பேச்சு இதெல்லாம் கொஞ்சம் குறைபாடுகள் இருந்தாலும் குரு பார்வை வந்து ராசி மேலே பட்டு ராகுவோடு இருக்கும் பொழுது சில பெனிஃபிட்ஸ், சில அந்நியர் மூலமாக, சில அவுட்டர் சர்க்கிள் மூலமாக சில செய்யக்கூடிய கான்டாக்ட்ஸ் நெட்ஒர்க்ஸ்னால சில பெனிஃபிட்ஸ் வந்து வியாபாரத்தில் இருக்கிறவங்க, வேலையில் இருக்கிறவங்க, இது மாதிரி விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் கான்டாக்ட்ஸ் மூலமாக சில விஷயங்கள் வந்து நமக்கு ஒரு புதிய அணுகுமுறை, புதிய ஒரு தொடர்பு, அது மாதிரி விஷயங்கள் வந்து கைகூடக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு. ஸோ அதே சமயத்தில் கேது 7ஆம் இடத்துல இருக்கும்போது இன்னுமே சில நம்மளுடைய கணவனாக இருந்தால் மனைவியாக இருந்தால் கணவனிடையே கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள், சில பிரச்சனைகள் இன்னுமே 100% நம்ம சிங்க் ஆகாத முறை, அதே மாதிரி பங்குதாரர்களிடையே நண்பர்களிடையே ஒரு சுணக்கமான விஷயங்கள் 100% வராத ஒரு அமைப்பு, இதெல்லாம் போய்கொண்டு இருக்கக்கூடிய தருணத்தில் குரு 5ஆம் இடத்துல வந்து 11ஆம் வீட்டுக்கு கனெக்ட் ஆகிறப்போ சில விஷயங்கள் நமக்கு பாசிட்டிவாக வர வேண்டிய கேஷ் ஃப்ளோவாக இருக்கட்டும், நடக்கக்கூடிய காரியமாக இருக்கட்டும், சில பிரச்சனைகள் நீங்கிறதா இருக்கட்டும், அதெல்லாம் கொஞ்சம் நம்ம 11ஆம் இடத்துல குரு கனெக்ட் ஆகும் பொழுது ஜென்மசனி முடிந்து விட்டது, அதுலேருந்து கொஞ்சம் நல்லாவே நம்ம வாழ்க்கையில் கொஞ்சம் மாறி வந்து விட்டோம்ங்கிறது உணர்த்துது. ஸோ அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ மாத கிரகங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது புதன் சுக்கிரன் 2 பேரும் பார்த்தீங்கன்னா ராஜயோக அதிபதி யாருக்கு, கும்பராசிக்கு. அவங்க சூரியன் செவ்வாயெல்லாம் பாருங்க
ஓரளவுக்கு 7ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடத்துல வந்து போய் கொண்டு இருக்கக்கூடிய விஷயம் அருமை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த செப்டம்பர் மாதம் மட்டும் சில விஷயங்கள் அவ்வளோ பாசிட்டிவாக இல்லை. அக்டோபர், நவம்பர், டிசம்பர்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய முயற்சிகள் திருவனையாக்கக்கூடிய அமைப்புகள், அப்பா விஷயங்கள், பூர்வீக விஷயங்கள், யோக விஷயங்கள், டிராவலிங் விஷயங்கள் எல்லாம் வந்து பாசிட்டிவான அவுட்கம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதே சமயத்தில் நமக்கு வரவேண்டிய பாக்கியங்கள் தடைகளாக நின்று இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் கொஞ்சம் படிப்படியாக நீங்கி ஒரு நல்ல அமைப்பு வரக்கூடிய அமைப்பு கட்டாயம் உண்டு. ஸோ இப்படி இருக்கக்கூடிய அமைப்புனால் பார்த்தீங்கன்னா இந்த செப்டம்பர் மாதம் கழித்து வரக்கூடிய அக்டோபர், நவம்பர்லேருந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரனின் சஞ்சாரம், புதனின் சஞ்சாரம் எல்லாமே குருவின் பார்வை பெற்றிருக்கிறதுனால சில லக்கு இதுவரை நம்ம வந்து 2023, 24 பாதிக்கப்பட்ட சில விஷயங்கள் கையேறி இப்போ ஓரளவுக்கு கைக்கு சில விஷயங்கள் கிடைச்சி விட்டது. கொஞ்சம் நம்ம ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணக்கூடிய அமைப்பு நமக்கு வந்துருச்சு அப்படிங்கிறத நம்ம பரிபூர்ணமாக பார்க்க முடியும். ஸோ இந்த அமைப்பு தான் பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து நம்ம எதிர்பார்த்த விஷயங்கள் அது வந்து இந்த தீபாவளி தருணத்தில் வந்து ஓரளவுக்கு வருது. இதை நம்ம வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம அடுத்த படிநிலைக்குள்ள வாழ்க்கைக்குள்ள போகக்கூடிய அமைப்புகள் இருக்கிறது. ஸோ எப்போ வந்து குருவின் பார்வையை வந்து புதன் பெறுகிறார், குருவின் பார்வை சுக்கிரன் பெறுகிறார், அதுவும் வந்து அவரோட 9ஆம் இடம் பாகிஸ்தானத்தில் வரும்பொழுது சில விஷயம் லக் என்று சொல்லப்படுகிறது. சில கிளிக் ஆகும் நமக்கு கலைத்துறையில், ரியல் எஸ்டேட் துறையில், மீடியா துறை, சினிமா, ஆடம்பர விஷயங்களில், டெக்ஸ்டைல்ஸு, இது மாதிரி ஃபேஷன் அது மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு லைம்லைட்டில் போகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. இதே மாதிரி கேட்ரிங், ரியல் எஸ்டேட், மெடிக்கல் லைனில் இருக்கிறவங்க, விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள்லாம் வந்து பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய அமைப்புகள், அது மாதிரி ஒரு கேம் சேஞ்சர் என்று சொல்லப்படுகிற அமைப்புகள்லாம் வந்து பரிபூர்ணமாக உண்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நமக்கு பாசிட்டிவாக இருக்குதுங்க. இது வந்து நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். இது மாதிரி நம்ம வந்து இந்த தருணத்தை வந்து நம்ம வந்து நம்மளுடைய ஃபோக்கஸ், கான்சன்ட்ரேஷன் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அந்த விஷயத்தை கொஞ்சம் சிரத்தையாக நம்ம செய்யும் பொழுது வியாபாரம், படிப்பு விஷயங்கள், உயர் படிப்பு, வேலை மாற்றம், உயர் பதவி, வீடு, வண்டி, வாகனம், பொருள் ஈட்டுறது, வெளிநாடு விஷயங்கள், இது எல்லாத்துலேயுமே ஓரளவுக்கு பாசிட்டிவான விஷயங்கள், வாழ்க்கையை வசதிப்படுத்திக்கிறது, வீட்டுக்கு வேணுங்கிற வசதியான பொருட்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு சுமூகமான ஒரு சூழ்நிலை, இது மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா வரக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு. இது வந்து ஒரு மாதிரியான பொதுவான பலன் இல்லையே, ஒரு ஜாதகம் தனி கர்மா, தனி சகாப்தம். ஸோ உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் தசாபுக்திகள் எப்படி போய் கொண்டிருக்கிறது, நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க, அந்த லக்னாதிபதி எப்படி இருக்கிறார், அந்த லக்னத்துக்கு ஏற்ற தசைகள் போய் கொண்டிருக்கிறதா, ஏற்ற புக்தி போய் கொண்டிருக்கிறதா, அந்த தசா புக்திகள் எந்த நட்சத்திரத்திலிருந்து போய் கொண்டிருக்கிறது, இது எல்லாமே நம்ம துல்லியமாக 12 கட்டம், 9 கிரகம், 27 நட்சத்திரம் வைத்து ஆராய்ந்து இந்த பொது பலனாகிய தனிப்பயிற்சி, குரு பயிற்சி, ராகு பயிற்சி, இந்த மாத கிரகத்தின் பயிற்சி நம்ம டிஸ்கஸ் பண்ணது எல்லாம் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எந்த பரிகாரத்துக்குள்ளே போகாமல், மூட நம்பிக்கையில் போகாமல், உள்ளது உள்ளவாறு பார்க்கும் நிலையில் நம்ம எப்படி வந்து இந்த உங்களோட கர்மா செயல்படுகிறது, எது மாதிரி விஷயங்கள் வந்து நமக்கு நடக்கக்கூடிய அமைப்புகள் காட்டுது, எது மாதிரி விஷயங்கள் வந்து கொஞ்சம் நமக்கு சரியாக வராது, பிராப்தங்கள் எப்படி இருக்குது, எது மாதிரி டைரக்ஷனில் போனால் நம்ம எளிதில் ஜெயிக்கலாம், அடுத்த வரக்கூடிய 3 மாதங்கள் எப்படி இருக்குது, அடுத்த வரக்கூடிய 6 மாதங்கள், 1 வருடங்கள் எப்படி இருக்குது, எந்த நேரத்தில் எது செய்யலாம், நம்மளுடைய லாங் டேர்ம் பேட்டர்ன் எப்படி இருக்குது, ஷார்ட் டேர்ம் பேட்டர்ன் எப்படி இருக்குது, எந்த நேரத்தில் எப்படி நடந்தால் நமக்கு சாதகமாக முடியும் அப்படிங்கிறலாம் தெரிந்து சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் பண்ணி அதுக்கு பிரகாரம் நம்மளுடைய வாழ்க்கை திட்டங்களை செயல்படுத்திமையானால் தேவையற்ற பொருள் செலவுகள், சமய வரைகளை தவிர்த்து எதிர்நீச்சல் போட்டு தவறான ஒரு துறையிலையோ தவறான நேரத்திலேயோ சில விஷயங்கள் செய்து மாட்டிக்கொள்ளாமல் உள்ளது உள்ளவாறு அப்படியே நம்ம பார்த்து கரெக்டான முறையில் திட்டமிட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை சம்பவங்கள், அதாவது ஒரு பார்ட்னர்ஷிப்பாக இருக்கட்டும், ஒரு வேலை மாற்றமாக இருக்கட்டும், வெளிநாடு விஷயமா இருக்கட்டும், ஒரு 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 நம்ம எதிர்பார்க்க விஷயம் எப்போ நடக்குங்கிறதா இருக்கட்டும், எது வந்து நம்மளுடைய தசா புக்திகள், அந்தரங்கள், சூக்ஷமங்களை வைத்து அது கோச்சாரத்தில் இருக்கிறத வைத்து மிக்ஸ் பண்ணி பார்க்கும் பொழுது துல்லியமான பலன்கள் எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை முடிவுகளை நீங்கள் எடுக்குமே ஆனால் எந்த விதத்திலையும் தேவையற்ற பொருள் செலவுகள், சமயவரங்கள் இல்லாமல் எதிர்நீச்சல் போட்டு தேவையற்ற
துறைகள் நமக்கு எந்த நேரத்தில் எது பண்ணணுங்கிற விஷயம் தெரியாமல் தவறான விஷயத்தில் மாட்டிக்கொள்ளாமல், அதே மாதிரி நம்மளுடைய பிராப்தங்கள் எந்த துறையில் இருக்குது, எது மாதிரி விஷயங்கள் நமக்கு பிராப்தம் நிறைந்ததாக இருக்குது, எது மாதிரி விஷயங்கள் பிராப்தம் இல்லாமல் இருக்குது, நம்ம கர்மா என்ன சொல்லுது அப்படிங்கிறலாம் அறிந்து நம்மளுடைய வாழ்க்கை திட்டங்களை கரெக்டாக நம்ம செயல்படுத்தும் போது கண்டிப்பாக வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். அடுத்து வரக்கூடிய 120 நாட்கள், அதாவது அடுத்து வரக்கூடிய 4 மாதங்கள், செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து 2025 டிசம்பர் 31ஆம் தேதி வரைக்கும் அந்த 4 மாதங்கள் மீனராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாக இருக்க போகுதுங்கிறது துல்லியமான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எந்தவித பரிகாரங்கள் அது மாதிரி விஷயங்கள் பார்க்காமல் உள்ளது உறவாறு சயின்டிஃபிக் அடிப்படையில் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்க, 2025 ஏப்ரல் மாதத்திலிருந்தே சனிப்பெயர்ச்சி ஆனது மீனராசிக்கு ஒரு ஜென்மசனி விஷயத்தை கொடுக்கிறார். ராசிக்குள்ள சனி வருகிறார், பூரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சரிச்சிருக்கிறார். அடுத்து வரக்கூடிய செப்டம்பர் அக்டோபர் மாதத்தில் பூரட்டாதியிலிருந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சனி பகவான் சஞ்சரிக்க போகிறார், டிராவல் பண்ண போகிறார். அந்த அடிப்படையில் என்னன்னா, எந்த நட்சத்திரத்தில் எந்த ராசியில் நாம் பிறக்கிறோமோ அந்த நட்சத்திரத்தில் சனி பகவான் டிராவல் பண்ணும் பொழுது சில பிரச்சனைகளும் சில மன அழுத்தத்தையும் கொடுக்குவார் அப்படிங்கிறது தான் பொது விதி. ஸோ அந்த அடிப்படையில் மீனராசிக்காரர்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா புரட்டாதி நட்சத்திரக்காரங்களை பாதிச்சிருந்தாங்க. செப்டம்பருக்கு மேலே பார்த்தீங்கன்னா அக்டோபர் மேலே உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களாக கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். சனி பகவான் அங்கே தான் ட்ராவல் பண்ணுறாரு. இருந்தாலும் குருவின் பார்வை 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொழிலில் கொஞ்சம் மேன்மை இருக்கும், வேலையில் ஒரு மேன்மை இருக்கும், அப்படி ஒன்றும் பிரச்சனைகள் வராது. பட் இருந்தாலும் ஓரளவுக்கு கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்மளுடைய விஷயங்கள், நம்மளுடைய உறவுகள் விஷயங்கள், வேலை விஷயங்கள், வாழ்வாதார விஷயங்கள், உடல்நல விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அமைப்புகள் தேவைப்படுகிறது. ராகு 12ஆம் இடத்துலேருந்து குரு பார்வை பெறுவதனால விரயங்களுக்கு பிரச்சனை இல்லை. கொஞ்சம் டிராவலிங்காக அப்படி இப்படின்னு அலைச்சல்கள் செலவுகள் கொஞ்சம் கொடுக்கும். கேது 6ஆம் இடத்துல இருக்கிறார். ஸோ ராகு கேதுக்கள் 6, 12 இருப்பது ஓரளவுக்கு பரவாயில்லை. சில பண விஷயத்தில் கொஞ்சம் கடன் விஷயத்துல எல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்லாத அமைப்பு. பட் இருந்தாலும் அந்த சனி ராசிக்குள்ளேருந்து ஜென்மசனி நடப்பதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய அமைப்பு தேவைப்படுகிறது. அதே சமயத்தில் மாதகாரங்கள் எப்படி போகுதுன்னா, ராசி அதிபதியை பார்க்கப்படக்கூடிய குருவால் பார்க்கப்படக்கூடிய புதன், சுக்கிரன், சூரியன், செவ்வாய் பார்த்தீங்கன்னா இந்த செப்டம்பருக்கு மேலே அக்டோபர், நவம்பர், டிசம்பரில் வருகிறார். ஸோ அந்த டைமில் பாருங்கள், என்னதான் புதன், சுக்கிரன் 8ல் மறைஞ்சாலும் குரு பார்வை பெறுகிறார்கள். ஸோ அந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வராத பணம், கொஞ்சம் கூட்டமைப்பில் வரக்கூடிய பணம், சுப விரயங்களால் வரக்கூடியது, பங்குதார் மூலமாக வர்றது, மனைவி மூலமாக வர்றது, கணவர் மூலமாக வர்றது, அது மாதிரி சில அமைப்புகள் உண்டு. பட் இருந்தாலும் அந்த அமைப்பு 8ஆம் இடத்துல தான் நடக்குதே ஒழிய 7ஆம் இடம் 9ஆம் இடத்துல நடக்கல. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அமைப்புகள் தேவைப்படுகிறது. ஸோ மாத கிரகத்தின் சஞ்சாரமும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அந்த செப்டம்பர் அக்டோபர் மாதம்லாம் ஓரளவுக்கு சிரமமாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. ஏன்னா 8ஆம் இடத்துல போகிறார்கள். 6ஆம் வீட்டு அதிபதியாக சூரியனே 8ல் நீச்சமாகக்கூடிய அமைப்புகளாக இருக்குது. ஸோ பொதுவாக பார்க்கும் பொழுது எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஓரளவுக்கு நன்மை சொல்லும் பொழுது இந்த மீன ராசிக்காரர்களுக்கு சில விஷயங்கள் பாதகமாக, சில விஷயங்கள் கான்சென்ட்ரேட்டடாக சீரியஸாக பார்க்கக்கூடிய அமைப்புகள் உறவுகள் விஷயத்தில், பண விஷயத்தில், உடல்நல விஷயத்தில், கரியர் விஷயத்தில், நம்ம எடுக்கக்கூடிய டெசிஷன் விஷயத்துல எல்லாம் பார்க்கக்கூடிய அமைப்புகள் தேவைப்படுகிறது. ஸோ இதுதான் ஒரு பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த தேதி, பிறந்த நேரம் வைத்து எந்த மாதிரி ஒரு தசாபுக்தியில் பிறந்தீங்க, என்ன தசை, எந்த புக்தி, அந்த தசநாதன் முக்திநாதன் எப்படி இருக்கிறார், எந்த நட்சத்திரம் இருக்கிறார், நல்ல ஆதிபத்தியமான தசைகள் போய்கொண்டிருக்கிறதா அல்லது ஒரு சிரமமான ஆதிபத்தியங்கள் போய்கொண்டிருக்கிறதா, குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய தசைகளா, சனியின் பார்வையில் இருக்கக்கூடிய தசைகளா, இதெல்லாம் பார்த்து நம்ம சொன்ன இந்த கோச்சார மீனராசியோட கோச்சார அமைப்பு, ஜென்மசனி அமைப்போட சேர்த்து பார்க்கும் பொழுது ஒன்றுமே ஒரு துல்லியமான பலாபலன்கள் எப்படி நமக்கு அடுத்த வரக்கூடிய 3 மாதங்கள் 4 மாதங்கள் இருக்க போகிறது, அதுக்கு அடுத்த வரக்கூடிய லாங் டேர்ம் விஷயங்கள் எப்படி இருக்குது, எந்த நேரத்தில் எப்படி எடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது, நம்ம பிராப்தங்கள் எது மாதிரி காமிக்கிறது, மாற்றங்கள் நிறைந்ததாக இருக்கிறதா அல்லது கொஞ்சம் ஸ்லோவாக போகக்கூடிய அமைப்புகளாக இருக்கா அல்லது கொஞ்சம் நம்ம எதிர்பார்க்குற விஷயம் உடனே நடக்கக்கூடியதா, கொஞ்சம் டிலேவோடு நடக்குதா, உடல் நலம் எப்படி இருக்க போகிறது, நம்மளுடைய நிதி நிலைமை, வேலை மாற்றம், வேலை உயர்வு, தொழில்,
அது மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து எப்படி காட்டுது நம்ம ஜாதகத்தில் அப்படிங்கிறத இந்த பொது பலனையும் இந்த துல்லியமான உங்கள் ஜாதக பலனையும் மிக்ஸ் பண்ணி பார்க்கும் பொழுது அடுத்த வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் லாங் டேர்மில் எது மாதிரி முடிவுகள் எடுக்கலாம், எது வந்து நமக்கு சாதகமாக முடியும், எது மாதிரி விஷயங்கள் நமக்கு பாதகமாக முடியுங்கிறது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையில் வரக்கூடிய திட்டங்களை நம்ம தீட்டி அதுக்கு தகுந்த மாதிரி நடவடிக்கைகளை நம்ம பிளான் பண்ணி நம்ம வாழ்க்கையை அமைச்சுக்குவேனால் தேவையற்ற செலவுகள், தேவையற்ற சமய விரயங்களை தவிர்த்து தேவையற்ற எதிர்நீச்சலான செயல்கள் பெற்று எளிதில் நமக்கு என்ன கர்மாவோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு அமைப்பை நாம் எளிதில் செய்யும் பொழுது வாழ்க்கையில் ஒரு கிளாரிட்டியோட பிரச்சனை இல்லாமல் எளிதில் நமக்கு செய்யக்கூடிய கோல்ஸ், அது எந்த ஒரு வேலை வாய்ப்பு கோலாக இருந்தாலும் சரி, வேலை மாறுறதா இருந்தாலும் சரி, அதே சமயத்தில் வெளிநாடு போகக்கூடிய விஷயங்கள், ட்ராவலிங் விஷயங்கள், உடல்நல விஷயங்கள், அதே சமயத்தில் கரியரில் வந்து ஹையர் ஸ்டடீஸ் போகக்கூடிய விஷயங்கள், திருமண விஷயங்கள், காதல் விஷயங்கள், உறவுகள் விஷயங்கள், இது சொத்து விஷயங்கள், இது எல்லாமே வந்து நம்மளுடைய ஒரு பாவம் நம்ம ஜாதகத்தில் 1ஆம் பாவத்திலிருந்து 12ஆம் பாவம் வரைக்கும் இந்திய வேத ஜோதிடத்தில் சயின்டிஃபிக் அடிப்படையில் நம்ம பார்த்து நாம் இப்போ பார்த்து வரக்கூடிய அந்த கோச்சார் அமைப்பாகிய சனி, கேது, ராகு, குரு, இந்த மாத கிரகத்தின் ஆகிய சூரியன், சந்திரன், செவ்வாய், சுக்கிரன், புதன் எல்லாம் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது எப்படி வந்து வாழ்க்கை நமக்கு பிராப்தம் இருக்குது, நம்மளுடைய ஜாதகம் எதை நோக்கி போகக்கூடிய அமைப்பு இருக்குது, நமக்கு எது சரியாக வரும், எது சரியாக வராது, எந்த நேரத்தில் எந்த முடிவு எடுத்தால் நமக்கு பாதகமாக இல்லாமல் எந்த நேரத்தில் நம்ம வந்து வேகமாக போகணும், எந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயங்களும் மாணவர்களாக இருந்தாலும் சரி, சீனியர் சிட்டிசனாக இருந்தாலும் சரி, நடுத்தர வயதினராக இருந்தாலும் சரி, இளம் வயதினர் அதாவது 23, 25 வயசு காலேஜ் முடிட்டு வெளியில் வரவங்களா இருந்தாலும் சரி, அல்லது கல்யாணமான புதிய தம்பதிகளாக இருந்தாலும் சரி, குழந்தை பிறப்பை எதிர்பார்க்குறவங்களா இருந்தாலும் எந்த மாதிரி ஒரு அமைப்பு நமக்கு இருக்கிறது அந்த தகுந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நம்ம அமைத்துக் கொள்வேயானால் தேவையற்ற பண விரயங்கள், தேவையற்ற வந்து சமய விரயங்களை தவிர்த்து நம்மளுடைய கோச்சார் அமைப்பு சனி, ராகு, கேது, குரு எப்படி காட்டுறாங்க அதே மாதிரி நம்மளுடைய ஜென்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாபுக்திகள் எது மாதிரி வருது, இப்போ கோச்சாரம் நமக்கு சப்போர்ட் பண்ணுதா, சீக்கிரமாக நடக்கிற மாதிரி சப்போர்ட் பண்ணுதா, அல்லது டிலேவாக வர மாதிரி இருக்கா, எந்த நேரத்தில் எது செய்வது நல்லது எப்படிங்கிறது நம்மளுடைய பிராப்தங்கள் வந்து வரக்கூடிய மாதத்தில் வரக்கூடிய ஆண்டுகளில் எப்படி இருக்குங்கிறதை தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி முடிவுகளை எடுத்து நம்ம காய் நகர்த்தும் போது தேவையற்ற அதாவது நம்ம தேவையில்லாத ஒரு வேலையில் செய்கிறது, நேரங்கட்ட நேரத்தில் நம்ம மாறுறது, அப்புறம் மாறிட்டு முழிக்கிறது, அல்லது பார்த்தீங்கன்னா ஒரு சுபமே ஒரு விரயமே பண்ணுறோம் அப்படின்னா இந்த நேரத்தில் பண்ணுறது நல்லதா, எப்போ இருந்தால் நமக்கு பிராப்தங்கள் இருக்குது, நம்மளுடைய நேரம் எப்போ நல்லா இருக்குது, அந்த டைமில் பண்ணால் ப்ராஃபிட் அதிகமாக வருமா, எது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குங்கிறது நம்மளுடைய தசா புக்திகள் அந்தரம் சூக்ஷம லெவலில் நம்ம பிரித்து பார்த்து நட்சத்திரம் எப்படி இருக்குது, அந்த நட்சத்திரத்தில் என்ன கிரகங்கள் இருக்குது, எந்தெந்த கிரகம் எது மாதிரி அமைப்பு கொடுக்குது, உங்களுக்கு யோகமான தசைகள் எப்போ வருது, யோகமான புக்தி எப்போ வருது, அப்போ அல்லது இப்போ போயிட்டுருக்கிறதே என்னதான் மீனராசிக்கு ஜென்மசனி நடந்தாலும் ஓரளவுக்கு நல்ல அமைப்பு தான் போகுதாங்கிறது கூட்டி கழித்து நம்ம பார்க்கும் பொழுது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமான பலன்கள் சொல்லுது. அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை முடிவுகளை நீங்கள் எடுத்து வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.